உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை
அது கடமை, கடமை அது கடமை. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. Your brother is a jovial person, ma. One of our family member, amma. அதான் இன்னைக்கு அவளுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கோமே நாங்கெல்லாம் எம்எம்னு. அப்படியா? நேற்றுதான் ஒரு இது பாகவத சப்தாகம் முடிச்சோம். இதுல வேளச்சேரியில டாக்டர் வெங்கடேஷ் ஒரு டாக்டர் அவரே வந்து கண்டக்டட் 7 days பாகவத சப்தாகம். நல்லா முடிஞ்சது. வந்திருக்கா வரலையே எங்க சிங்கேரி பெரியவா வந்திருக்காளே சிங்கேரி அவர் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஈவினிங் அவரே வந்து டாக்டர் வெங்கடேஷ் அந்த சிங்கேரி பெரியவா இதெல்லாம் இது பேசுறாரு, ஏதோ ஒரு டாபிக் பேசுறாரு. மயிலாப்பூர் கமிங் டு மயிலாப்பூர் ஈவினிங். ரெண்டாவது நம்ம சொல்லுவேன் நீ வருவேன் மூர்த்தி சொல்லுவேன் நீ அடி வாங்குவேன். இல்ல சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் ரெண்டாவது இன்னைக்கு மெமரி இஸ் ஒன் திங் விச் ஆல் ஆஃப் அஸ் ஆர் அட்லீஸ்ட் நமக்கு தோன்றது நம்ம மெமரி இல்ல அப்படின்னு. அந்த மெமரி எப்படி நாம வந்து வளர்த்துக்கணும், அது ஒரு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து we will talk on air pollution. Air pollution is going to be the biggest disease. Air pollution. அதனால அதை பத்தி பேசலாம். Just ஒரு 1 hour முடிச்சிடலாம், so that you can go back for your lunch எல்லாரும். நான் நல்ல வெங்காய சாம்பார் உருளைக்கிழங்கு கறி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு சாப்பிடு. இல்ல 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பேன் கரெக்டா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். 2 minutes இருக்கு. 2 minutes இருக்கு. We'll wait. Okay. இன்னும் இதுல இதா இருக்கே. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். மண்டே கான்டாக்ட் பிளட் பிரஷர் உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த சீட்ல. எஸ், இது பழைய கிளினிக்ல நான் வந்து ஒரு 30-40 வருஷம் முன்னால எடுத்தது. அதான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு டாக்டர். அப்ப இப்ப ஹேண்ட்ஸம் இல்லன்னு சொல்றல. இப்போ ஹேண்ட்ஸம் தான், அப்ப மோர் ஹேண்ட்ஸம். சரி, shall we start? Yes. Please. The thing is இப்போ எல்லாரும் இது பண்ணிடுங்க, மியூட் பண்ணிக்கோங்க, so that எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட்ஸ், that is blood pressure முடிஞ்சது blood pressure doubts எல்லாம் கேட்டு we discuss. Okay, so the most important thing, நம்ம வாழ்க்கையில வந்து 2-3 டிசீஸ் இருக்கு which we have to prevent. One is silent killer called blood pressure. சைலண்டா அடிக்கும், எதையுமே சொல்லாம மொள்ள தாக்குறது பிபியும் டயபிட்டிஸ் தான். டயபிட்டிஸும் நமக்கு தெரியவே தெரியாது இருக்கா இல்லையான்னு. 400-500 பிளட்ல இருந்தா தெரியாது. அதே மாதிரி பிபி வந்து 180 இருந்தா கூட உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அதான் பியூட்டி. சைலண்டா எப்படி தாக்கணுமோ, நின்று கொள்வார் சொல்லுவார் இல்லையா, அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்னா, அவன் ஏதாவது பாவம் செஞ்சானா ஸ்லோவா அவனை அடிக்கிறதுக்கு பிபி தான் அவருக்கு ஈஸி சாதனம். ஓகே, நான் இந்த பிபி பத்தி நம்ம தெரிஞ்சுட்டா சிம்பிளா நம்ம அதை வராம தடுத்துடலாம். ஓகே, இன்னைக்கு 3 டாபிக் எடுத்திருக்கோம். ஒன்னு ஏர் பொல்யூஷன், அது இட்ஸ் கோயிங் டு கில் அஸ், ரொம்ப இன்னும் டேஸ் டு கோ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மெமரி. நிறைய பேர் என்கிட்ட வந்து சீனியர் சிட்டிசன்லாம் எனக்கு மெமரி இல்லை சொல்றாங்க. மெமரி எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கறத பத்தியும் 4 பாயிண்ட் சொல்றேன். ஓகே, now the first thing is blood pressure na enna. What is blood pressure? Blood pressure is the force of your blood pushing against the walls of your arteries, adha blood vessel, as your heart pumps blood around your body. தமிழ்ல சொல்லி கொடுத்தா இது என்னன்னா, blood வந்து ஹார்ட் பம்ப் பண்ண உடனே blood வந்து blood vessel வழியா அப்படியே
ஆர்டரிஸ் வழியா போய் கேபிலரிஸ் வழியா போய் வெயின்ஸ் வந்து திருப்பி ஹார்ட்டுக்கு வரும். இந்த ஃபோர்ஸ் இருக்கு பதிலா இது பேர் தான் பிளட் ப்ரெஷர். இந்த ஃபோர்ஸ் என்ன முக்கியம்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, இருக்கணும். ஃபோர்ஸ் இல்லைன்னா பிளட் ப்ரெஷருக்கு வந்து கேபிலரிஸ் மட்டும் ப்ரெஷர் இல்லைன்னா கேபிலரியில ஆக்சிஜன் உள்ள போகணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வாங்குறது எடுக்கணும், அதுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் போகணும். ஆனா ஓவர் பிளட் ப்ரெஷர் இருந்தா என்ன ஆகுமா, இந்த பிளட் வெசல் டேர் ஆயிடும். பிளட் வெசல் டேர் ஆனா பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி ப்ராப்ளம் வரும் நமக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர்ங்கிறது இனஃப் ப்ரெஷர், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இதுதான் பிளட் ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை, தி ஃபோர்ஸ் ஆஃப் பிளட் கோயிங் அகேன்ஸ்ட் தி வால்ஸ் ஆஃப் தி ஆர்டரிஸ். இவ்வளவுதான் பிளட் ப்ரெஷர்னா பெருசா எல்லாரும் பயந்துட்டு இருக்கா, இது ஒன்றும் இல்லை, தி ஃபோர்ஸ் ஆஃப் பிளட் கோயிங் த்ரூ யுவர் ஆர்டரிஸ். அவ்வளோ அது தெரிஞ்சா போறோம். ஓகே, நார்மலா பிளட் ப்ரெஷர் போட்டா மேல 120/80, 130/80 அப்படி. 130னா என்ன, 80னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 130னா the pressure in your arteries when the heart contract ஆகும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஆர்டரியில, ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஹார்ட் கண்ட்ராக்ட் ஆகும்போது உள்ள ப்ரெஷர் பேரு சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். ஹார்ட் டைலேட் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கு, அதுக்கு பேரு டயஸ்டாலிக். ரெண்டுமே முக்கியம். சிஸ்டாலிக் ப்ரெஷர் விட டயஸ்டாலிக் ப்ரெஷர் தான் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ப்ரெஷர் ஏறிக்கூடாது, அப்பதான் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிஸ்டாலிக் ப்ரெஷர்ங்கிறது 180, 90, 190 போயிட்டுனா டேஞ்சர். இந்த டயஸ்டாலிக் 90க்கு மேல போனாவே டேஞ்சர், அதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் வெறும் ஒருத்தவங்க என் பிளட் ப்ரெஷர் 130 சொன்னா கேட்டுக்காதீங்க. 130 என்ன, 130/80 இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட், பிளட் ப்ரெஷர் கேன் சேஞ்ச் த்ரூ அவுட் த டே. நம்மளோட மூட பொறுத்து இந்த பிளட் ப்ரெஷர் இஸ் அஃபெக்டட் பை மெனி ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் யுவர் பாடி பொசிஷன். படுத்தா ஒரு ப்ரெஷர் இருக்கும், உக்காந்தா ஒரு ப்ரெஷர் இருக்கும், நின்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும். படுத்தாதான் ஹையஸ்ட் ப்ரெஷர். ஹையஸ்ட் ப்ரெஷர் நம்ம பாடியில் இருந்து படுக்கும்போது, உக்காந்தா மீடியம், நின்னா டொக்குன்னு பிளட் ப்ரெஷர் குறையும். ஸோ இதனால பிளட் ப்ரெஷர், அதனால சடனா எழுந்துனா சில தலை சுத்தல் வரும், பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஸோ இன்க்ளூடிங் யுவர் பாடி பொசிஷன். பிரீதிங், ரொம்ப ஃபாஸ்டா பிரீத் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வரும். நிறைய ரொம்ப பிரீத் பண்ணாலும் நமக்கு ஃபாஸ்டா பிரீத் பண்ணா ப்ரெஷர் ஏறிடும், ஸ்லோவா. அதெல்லாம் முந்தி காலத்துல ரிஷிகள்லாம் ஸ்லோ பிரீதிங் இப்படி பண்ணிட்டே இருப்பா. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட், எமோஷனல் ஸ்டேட். கோவப்பட்டா ஒரு ப்ரெஷர் வரும், ஆனந்தமா இருந்தா ப்ரெஷர் லோ ஆகும். இதெல்லாம் வந்து வேரியஸ் திங்ஸ் நோ. அதனால டென்ஷன் பார்ட்டியா இருந்தாவே நாங்க சொல்லுவோம், ப்ளீஸ் கோவப்படாம இருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தருவோம். ஸோ எமோஷனல் ஸ்டேட், ஒரு ரூம்குள்ளார ஒரு புலி வந்து என்ன ப்ரெஷர் 200 போயிடும் இமீடியட்டா. காரணமே இல்லை, டமால் அடிச்சிடும், 200 போயிடும். அது வந்து இட் இஸ் நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனா ஓடுறதுக்கு சக்தி கிடைக்கும். பிகாஸ் ப்ரெஷர் இருந்தாதான் பிளட் ப்ரெஷர் லெக்ஸுக்கு போகும், ஸோ ஓட முடியும். அதான் ஃபிளைட் அண்ட் ஃப்ரைட், இது அட்ரினலின் ஒரு ப்ரொடியூஸ் ஆகி இந்த பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். எமோஷனல் ஸ்டேட்ல நம்ம பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து எக்ஸசைஸ், ஓடினா ப்ரெஷர் ஏறும், ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணா ப்ரெஷர் ஏறும். எனி எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் ப்ரெஷர். ஆனா the advantage of exercise is பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டமால்ல இறங்கும். வெரி, அதெல்லாம் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து ஓடும் போது நமக்கு பிளட் ப்ரெஷர் ஏற்றி கொடுக்கும், உட்காரும் போது பிளட் ப்ரெஷர் குறைக்கும். அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தா கான்ஸ்டன்டா நம்ம ரிலாக்ஸ் குறையும். வெரி இம்பார்ட்டன்ட். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து of course is most important is sleep. தூக்கத்துல ப்ரெஷர் குறையும். So very important, all of us will have to have very good sleep. நல்லா தூங்கணும், important. Okay, next of course is அடுத்த ஸ்லைடு வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன, ஹைப்பர் டென்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தரேன். ஓகே, ஹைப்பர் டென்ஷன்னா இட்ஸ் a silent killer. அதான் எல்லாருக்கும் தெரியணும். இட்ஸ் a silent killer. சைலண்டா ஒண்ணு தாக்கும். அதனாலதான் எப்படி நாங்க சொல்லுவோம், இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் போது ஒண்ணுமே தெரியாம லாஸ்ட் ஸ்டேஜ்ல அடிக்கும். பிரஷர் வந்து ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் நம்மள தாக்கும். சோ வெரி வெரி, இது உங்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, one of the disease which can silently knock you off is hypertension. Next of course, what is the normal BP? Normal BP ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் okay, மோஸ்ட்லி எல்லாம் இதுல தான் இருக்கு. What is the normal BP னா, பிறக்கும் போது ஒரு குழந்தைக்கு பிரஷர் வந்து 90/60, அவ்வளவுதான். பிறக்கும் போது 90/60. ஆனா கொஞ்சம் ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ ஒரு 14-15 இயர்ஸ் ஒரு ஏஜ் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் பிரஷர் will settle down to 120/80.
இது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. 120/80 வந்துரும். 40 years மட்டும் அதுதான் இருக்கும். என்ன கைலாசத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பேசிட்டு இருக்காத. சரி, ஓகே. நார்மலி பிரஷர் வந்து 120/80. எல்லாரும் யாரெல்லாம் இருக்காளோ ப்ளீஸ். இன்னைக்குதான் ஜூம் மீட்டிங் போட்டிருக்கானே 10 மணிக்கு. மாமா சேஷாத்ரி மாமா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோ. ஒன்னொருத்துல இருக்கோ பாரு, நான் போட்டு தரேன். சரி, மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குறது வெளியில நீ பேசுறதெல்லாம், அதனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஒரு 40 வயசு ஆனதுக்கு 40ல இருந்து 60 வயசு பட்டவன் நார்மலாவே பிரஷர் 130/80 வந்துடும் எல்லாருக்கும். 130 சிஸ்டாலி ஏறுது பாருங்க, டயஸ்டாலி ஏறாது, 80 தான் இருக்கும். ஸோ நார்மலி ஆஃப்டர் சம் டைம் நமக்கு எல்லாருக்குமே வந்து பிரஷர் வந்து 130/80 60. பட் 60 வயசுக்கு மேல till our death our pressure may maintain at 140/90. 140/90 மட்டும் இருக்கலாம். ஒரு பிரஷர் நமக்கு வயசானா இருக்கணும். பிரஷர் இருந்தாதான் நமக்கு வந்து பிளட் சப்ளை நல்லா ஓடும். ஸோ பிரஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி குட். ஸோ புரிஞ்சதுலயே உங்களுக்கு நார்மல் பிரஷர் என்ன, அதுக்கு ஒவ்வொரு வயசுக்கும் என்னென்ன பிரஷர் இருக்கும் அது நம்ம புரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட், ஹவு டு ஐ செக் மை பிபி? பிபி செக் பண்றதுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்கு. முந்தி காலத்துல அப்கோர்ஸ் பிபியே எப்படி சொல்றாங்கன்னா மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரியில பார்த்தேன்னா நாம வந்து ஐடியலி வந்து முந்தி காலத்துல ஒரு மெர்க்குரி அப்பாரட்டஸ் இருந்தது. அந்த அப்பாரட்டஸ் வச்சு பண்றதுதான் பெஸ்ட். அதான் மில்லிமீட்டர்ஸ் மெர்க்குரி. பட் நாள்பட மெர்க்குரி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அனிராய்டுன்னு ஒரு கேப்பா முந்திலாம் வந்து கட்டிட்டு செத்து வச்சு கேப்பா அனிராய்டு. பட் அது வந்து அந்த மிஷினை வந்து கேலிபிரேட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அதுவும் போயிடுது. இப்ப லேட்டஸ்டா டிஜிட்டல் அப்படின்னு வந்துருக்கு. டிஜிட்டல் இஸ் வெரி குட். பட் டிஜிட்டலுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா அந்த பிபி எடுக்கும் போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். So if you want to check your blood pressure regularly at home, you can buy a digital blood pressure. என்ன apparatusனா நல்ல குவாலிட்டி அவும்ரான், அது மாதிரி நல்ல குவாலிட்டி பிலிப்ஸ் அது மாதிரி வாங்கிப்போம். Choose a machine that measures your blood pressure at your upper arm. Because பிபி வந்து upper armல எடுக்கலாம், lower armல எடுக்கலாம், capillaries fingersல எடுக்கலாம், எங்க வேணா எடுக்கலாம். ஆனா the best is upper arm BP is the best. Next, how to record BP? Place the arm cuff just above your elbow. Above elbow மேல வச்சுட்டு cuff should be about 2 centimeters above the elbow, so that அந்த artery detect பண்றதுக்காக keep still and quiet while you are taking your reading. Moving, chewing, talking, laughing இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். அந்த டிஜிட்டல் apparatus மாத்திரம் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம காமா இருக்கும். Don't drink coffee or any beverage or smoke before 30 minutes before your test, because coffee குடிச்சாலும் பிபி ஏறிடும், ஸ்மோக் பண்ணாலும் பிபி ஏறிடும். ஸோ அதனால இதெல்லாம் பண்ணாம இருக்க. Next of course is how do I feel if my BP is high? எனக்கு பிபி ஹையா இருக்குன்னா நான் சொன்னேன் 80 to 90% of personsக்கு வந்து பிபி இருக்கா இல்லையான்னு தெரியாது. Moderate to severe hypertension, ரொம்ப சிவியர் ஹைப்பர்டென்ஷன் தான் என்ன ஆகும்னா ஹெட்டேக் வரும். ஹெட்டேக் ஒரு தலைவலி, அது ஒண்ணுதான் சிம்டமா இருக்கும். அது பின்னால் முதுகுல ஃப்ரண்ட்ல அது மாதிரி தலைவலி வந்துன்னா ஒன்னாவது சிம்டம். ஒரு வயசானவங்க இருந்துன்னா பிபி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பிபி இருந்தா ஆங்ஷியஸா இருப்பா, ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பா எல்லாரும். ஷார்ட்னஸ், டிஃபிகல்ட்டி இன் பிரீதிங் இருக்கும், பிரீத் பண்றது கஷ்டமா இருக்கும். நோஸ் ப்ளீட், மூக்குல இருந்து பிளட் வந்தாலும் பிபியோட சிம்டம். பால்பிட்டேஷன், படபடன்னு அடிச்சதுன்னா, பல்சேஷன் இந்த நெக்ல அடிச்சதுன்னா இதெல்லாம் பிபி, இதெல்லாம் சிம்டம். பட் இதெல்லாம் சொன்ன 80% ஆஃப் பீப்புளுக்கு இருக்காது. 20% ஆஃப் பீப்புள் தான் இது இருக்கும். தயவு செய்து நீங்க வந்து பிபி சிம்டம் இல்லாம இருக்கிற டிசீஸ்னு தெரிஞ்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் தட் சிம்டம்ஸ்ங்கிறது ஹெட்டேக் இருக்கலாம், ஆங்ஸைட்டி, டிஃபிகல்ட்டி இன் பிரீதிங், நோஸ் ப்ளீட். வாட் இஸ் த டேஞ்சர் ஜோன்? பிபிக்கு டேஞ்சர் ஜோன் என்ன அப்படின்னு எடுத்தனா, டேஞ்சர் ஜோன் இஸ் if your BP goes up beyond 180 to 120, systolic 180 120 vandana you'll be in trouble. 120 180 by 120 irukku, adum lower one 120 vanda you will have a stroke. So BP matram high aayidna immediate ah maatra potu adu control pannikkanum. Very very important. normally
heart can pump only up to 60 kilos. weight 70 kilos ஆட்டோமேட்டிக்கா பிபி இறங்கிடும். ரெண்டாவது வேஸ்ட் லைன்ங்கிறது உங்களோட அம்பிளிகஸ் தொப்புள் இருக்குல்ல, அந்த தொப்புள் சைஸ அளந்து பாருங்க. if it is more than 40 inches, I think inches தான் நினைக்கிறேன். தப்பிச்சேங்க. if it is more than 42 44 இருந்தா you are in trouble. waist line increase ஆச்சுன்னா life line decrease ஆயிடும். that is very very important. next exercise regular. bp I told you அப்பயே exercise பண்ணா bp ஏறும், ஆனா அதுக்கப்புறம் அந்த benefit is டமால் இறங்கியே இருக்கும். so exercise is one of the things to reduce the bp on a long term. next eat salt restricted diet. very very important. உப்பு ஒண்ணுதான் bp க்கு சத்ரு. ஏன் அனிமல்ஸ் பிபி இல்லைன்னா அது உப்பே சாப்பிடாது. எந்த அனிமலும் நீங்க வீட்டுல நாய் வளர்த்தா அந்த நாய்க்கு உப்பு போட்டா டமால் பிபி வந்து செத்து போயிடும். ஸோ பிபிங்கிறது மனுஷன் ஒருத்தனுக்கு தான் வந்தது. ஏன்னா நம்ம உப்பு சாப்பிடுறோம். ஸோ உப்பு சாப்பிடாம இருக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பிடாம இருக்க முடியாது, குறைச்சி சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும்னு நான் சொல்றேன். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இதுவும் முக்கியமான. மனுஷன் ஒருத்தன் தான் ஸ்மோக்கிங் பண்றான், ஒருத்த மாதிரி தான் ஆல்கஹால் குடிக்கிறான். அதனாலதான் பிபி வருது. நைட் ஸ்லீப் பேருக்கு தூக்கம் வராம கஷ்டப்பட்டாங்க. இந்த தூக்கம் வராம இருந்தேன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ தயவு செய்து தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன தூங்குறதுக்கு நல்லா தூங்குறதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா தூங்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட ரூம் வந்து டார்க்கா இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தூக்கம் வரலன்னா ஐபேடுன்னு அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, அது போட்டுருந்தீங்கன்னா மெலட்டோனின் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும், தூங்குவோம். ஒரு 2-3 ஹவர் முன்னால டிவி பார்க்காதீங்க, செல்போன் பார்க்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் செல்போன் பார்க்காம இருந்தாதான் நல்லா தூக்கம் வரும். டிஜிட்டல் இமேஜஸ் வந்து தூக்கத்துக்கு எடுத்து விட்டுரும். அண்ட் ஒரு காமா இருக்க கத்துக்கணும். தூங்கும் போது ஒரு குழந்தைய தூங்க பண்ணும்போது என்ன பண்றோம், ஒரு தாலாட்டு அம்மா வந்து ஒரு தாலாட்டு பாடுவா. அந்த தாலாட்டு பாடும்போது அந்த குழந்தைக்கு அப்படியே தூங்குறது. அது மாதிரி ஒரு நல்ல மியூசிக் கேட்டுட்டு தூங்குங்க. வெரி இம்பார்ட்டன்ட். தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு பிபி வந்துடும். then track your blood pressure at home at regular. வேற வழியே இல்லாட்டி எனக்கு வந்து அடிக்கடி நீங்க செக் பண்ணிட்டே எனக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது blood pressure செக் பண்ணி ஏறதா யார் பார்ப்போம். okay, these are the ways of reducing blood pressure. what is the biggest cause of high blood pressure is overweight. first overweight தான். 80 kilos மேல இருக்கு, 70 kilos மேல இருக்காங்கன்னா you have a chance of getting bp. having too much salt in your diet, ஊறுகா, சட்னி, மொளாப்பொடி, போண்டா, பஜ்ஜி, ஆப்லாம், இதெல்லாம் தான் சத்ரு. நம்ம இந்தியா எல்லாத்துலயும் இதெல்லாம் இருக்கு. ஸோ தயவு செய்து அது போடாதீங்க. நெக்ஸ்ட் நாட் டூயிங் இனஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. வாக்கிங் ஆகுது போங்க. ஒண்ணுமே முடியலையா, ஜிம்முக்கு போக முடியலையா, வாக்கிங் ஆகுது போங்க. ட்ரிங்கிங் டூ மச் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஹேவிங் அ ஃபேமிலி ஹிஸ்டரி, இதுதான் முக்கியம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமாக்கு பிபி இருந்தா உனக்கு பிபி வர சான்ஸ் இருக்கு. பிபி இஸ் a hereditary disease, not a contagious disease. உங்க அப்பா அம்மாக்கு இருந்ததுன்னா உனக்கு வரும். அப்பா அம்மாவோட வெல்த் நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா, தாத்தாவோட வெல்த் கூட நமக்கு வருது. சோ அதே மாதிரி அவங்களோட வியாதியும் நமக்கு வரதான் செய்யும். கடவுள் அது மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இஸ் a hereditary disease. சோ உங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா be very careful. the chances of getting குண்டாகாமையே வரும். குண்டாகாமையே பிபி இருக்கும். the 7 causes of high blood pressure. one age. as you grow older, நான் சொன்னேன் BP will keep on going. so age போக போக நமக்கு பிபி வரும். family history and genetics. I told you family history இருந்ததுன்னா ஜீன் வழியா நமக்கு அந்த பிபி வந்துடும். லைஃப் ஸ்டைல் ரொம்ப பதட்டமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எப்ப பார்த்தாலும் பதட்டமா இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிபி வரும். மெடிசின், சம் மெடிசன் லைக் ஸ்டீராய்டு ஒரு டேப்லெட் இருக்கு, அந்த டேப்லெட் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து பிபி வர சான்ஸ் இருக்கு. ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி. ரேஸ் அண்ட் எத்னிசிட்டினா வேர்ல்டுல வந்து நிறைய ரேசஸ் இருக்கு, நிறைய கான்டினென்ட்ஸ் இருக்கு. சில கான்டினென்ட்ஸ்ல பிபி, இந்தியால பிபி வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. அமெரிக்காலையும் ஜாஸ்தி இருக்கு. அமெரிக்கா அது 2-3 ரேஸ் இருக்கு. யூரோப்பியன்ஸ்க்கு அவ்வளவு கிடையாது. சோ அது மாதிரி ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி இருக்கு. 6 மேல் ஹேவ் மோர் பிபி than ஃபீமேல். மேல். சோ அன்பார்ச்சுனேட்லி பிபி வந்து மேல்ல ஜாஸ்தி இருக்கு. சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னா உனக்கு நல்ல வெல்த் இருக்கு, ஹாப்பியா நீ இருக்க அப்படின்னா பிபி அவ்வளவு வராது. பட் நீ போரா இருந்தனா, கோவப்பட்ட ஒரு மாதிரி எக்கச்சக்கமா வேலை செஞ்ச டென்ஷன்ல இருந்தேன்னா சான்ஸ் இருக்கு. சோ அதனால எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்ப அதனாலதான் ஏழைகளுக்கெல்லாம் நிறைய பிபி வருது. பிகாஸ் எக்கனாமிக்லி போறதுனால they have to strive hard, they have to work hard, they have to think all the time to get to a certain life position. okay, so இதெல்லாம் causes of BP.
How can I lower my BP in 5 minutes? நான் BP இறங்க BP வந்துட்டு இருக்கு 150/100 இருக்குன்னா டக்குன்னு இறங்கணும்னா என்ன பண்ணா ஸ்டாப் ஆல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ட்ரிங்க் சம் வாட்டர் இஸ் எக்ஸலன்ட் டு ரெடியூஸ் தி பிபி லை டவுன் ஃபிளாட் இந்த குழந்தை பாருங்க எவ்வளவு ஜாலியா படுத்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்கு அது மாதிரி லை டவுன் ஃபிளாட் அண்ட் டேக் கான்ஷியஸ் டீப் பிரெத் மேக் யுவர்செல்ஃப் காம் டீப்பா பிராணாயம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி காமா படுத்தா பிபி இறக்கணும் வெரி சிம்பிள் 5 மினிட்ஸ்ல பிபி இறக்குறது ஒரே ஒரு டெக்னிக் தான் உலகத்திலேயே ஒரே டெக்னிக் இதுதான் சோ இது எப்பயுமே நீங்க காமா இருந்தா இந்த ப்ராப்ளமே இல்ல உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் இஸ் வாட் பிவரேஜஸ் மைட் ஹெல்ப் லோ மை பிபி என்னென்ன பிவரேஜ் சாப்பிட்டா என்னோட பிபி குறையும்னா அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஆப்பிள் சாப்பிட்டா குறையுட்டாங்க அவங்க ஊர்ல ஆப்பிள் நிறைய இருக்கு அதனால ஆப்பிள் நமக்கு ஆப்பிள் தேடி பிடிச்சுவாங்க இப்ப இந்தியால கிடைக்கிறது அதனால ப்ராப்ளம் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் கேன் ரெடியூஸ் பிபி நைட்ல பால் சாப்பிட்டு தூங்குவாங்க பாத்துருக்கலாம் நிறைய பேரு நைட்ல பால் சாப்பிட்டு தூங்குது பிபி குறைக்கும் போமோகிரானேட் ஜூஸ் வந்து குறைக்கலாம் வெறும் வாட்டர் enough to reduce BP. These are the beverages that will reduce BP. If your blood pressure is equal to or higher than 140/90, you may require small dose of medicine. Very important. If your BP is more than 140/90, நிறைய பேர் சொல்லுவாங்க 140/90 எல்லாம் வேண்டாம் 141/90 வந்தா கூட அவங்க பிபி 140/90 குள்ளே வச்சுக்கணும். That is if your age is more than 60 140/90. If your age 40 140 80 தான் இருக்கணும். 130/80 தான் இருக்கணும் பிபி. Okay, so very important. Even if your BP is more than 140/90 அந்த லெவல்லே கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அந்த லெவல்லே கண்ட்ரோல் பண்ண பாருங்க. Very important. Next of course is natural ways to lower blood pressure. Balanced nutrients. Go for less sodium. உப்பு வந்து 1.5 grams. இன்ஃபேக்ட் அளந்துக்கோங்க இப்பெல்லாம் நிறைய இதே இருக்கு 1.5 grams தான் நான் வச்சுக்கணும் அதுக்கு மேல 1.5 grams ஒரு டீஸ்பூன் மேல வராது தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல நீங்க சுகர் சாப்பிடக்கூடாது பட் நம்ம இந்தியால என்ன சொல்லுவாங்கன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி உப்பு போட்டு தள்ளிடுறாங்க தயவு செய்து நெவர் ஆட் எக்ஸ்ட்ரா சால்ட் இன் யோர் டயட் திஸ் தி ஃபர்ஸ்ட் திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா சால்ட் போடாதீங்க நெக்ஸ்ட் ஈட்டிங் ஃபுட் தட் கண்டெய்ன்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் கேட்பீங்க இப்பெல்லாம் ப்ரோ அது மாதிரிலாம் நியூட்ரோலின்பி அது மாதிரி இந்த they are nothing but bacteria that are linked to high lower blood pressure. Next, lose even little weight. 1 கிலோ குறைஞ்சா கூட உங்களுக்கு பிபி இறங்க சான்ஸ் இருக்கு. மூவ் மோர்னா எக்ஸசைஸ் படுத்துனே இருக்காதுங்க. ரிலாக்ஸ் பண்ணி இருக்காதுங்க. கீப் ஆன் வாக்கிங் ஆல் தி டைம். ரிலீவ் ஸ்ட்ரெஸ். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் கொண்டு வந்தாதான் பிபி சரியாகும். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், the best 6 exercises to control high pressure. 10 minutes brisk walk. 10 minutes. நான் ஒன்னும் ஜாஸ்தி 1 hourல கேட்கல. 10 minutes brisk walking 3 times a day. 3 காத்தால 10 நிமிஷம் மத்தியானம் ராத்திரி ஆர் 15 காத்தால ராத்திரி பண்ணுங்க. 30 minutes a day of biking. ஒரு சைக்கிள்ல பண்ணுங்க. ஸ்டேஷனரி சைக்கிள் அது கூட பிபிக்கு நல்லது. weight training and swimming. Swimming is also excellent for reducing because swimming பண்ணா ஒரு மனசு ஹாப்பியா இருக்கும். அதனால good. Now, high blood pressure can also known as hypertension but lead to what disease? என்னென்ன வியாதி கொண்டு வரும் ஹைப்பர்டென்ஷன்? சர்க்கரை வியாதிங்கிறது ஏதாவது ஒரு உறுப்பை அழிச்சிரும். பட் பிளட் பிரஷர் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர்டென்சிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ஹைப்பர்டென்சிவ் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வரும். ஸ்ட்ரோக் அடுத்த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஸ்ட்ரோக். The number 1 killer in the world is heart attack. The number 2 killer in the world is stroke. ரெண்டுமே பிபி நால தான். சக்கரை வியாதி கூட இல்ல பாருங்க, இது ரெண்டும் பிபி ரிலேட்டட் டிசீஸ். கிட்னி ஃபெயிலியர் நிறைய டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கெல்லாம் மோஸ்ட் காமன் இஸ் பிளட் பிரஷர். விஷன் லாஸ், ரெட்டினோபதி, கம்ப்ளீட்டா கிட்னி ஐஸ் கண்ணு தெரியாம போயிடும். தென் டிமென்ஷியா, ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து மறதி வந்து தொழில். அதனால மோஸ்ட் ஆஃப் தி எல்டர்லி பீப்புள் எல்லாருக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா நாங்க என்ன பேசினோங்கிற கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போயிடுவாங்க. தென் அஃப்கோர்ஸ் டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக், சடனா மயக்கம் வந்துட்டு போயிடும். டிரான்சியன்ட்னா அப்பப்ப, இஸ்கீமிக்னா பிரெயின்ல பிளட் சப்ளை போகாம போயிடும். ஸோ இதெல்லாம் தான் காமன் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளட் பிரஷர். தென் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிடியூசிங் ஆக்டிவிட்டிஸ் தட் கேன் ஹெல்ப். என்னென்ன ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைப் ஏ பர்சனாலிட்டி, நம்ம பர்சனாலிட்டி 2 போட்டிருக்கான், டைப் ஏ டைப் பின்னு. டைப் ஏங்கிறது எல்லாம் பதட்டமா இருக்கிறது டைப் ஏ பர்சனாலிட்டி. அது பண்ணும் ஃபிக்ஸ்டா கரெக்டா 10 மணிக்கு நான் போனோம் அது மாதிரி எல்லாமே அப்படியே ரிஜிட்டா இருக்கும். அதெல்லாம் அவன் தான் டைப் ஏ பர்சனாலிட்டி. அவன் ஆக்சுவலி அது வெரி குட். டைம் ஆரம்பிச்சு டைமுக்கு முடிச்சு
கரெக்ட் டைம் 9 மணிக்கு படுக்கணும், 9 மணிக்கு படுக்கணும். அது நல்லதுதான். ஆனா அதே ரொம்ப ஓவரா பண்ணா டைப் பி பர்சனாலிட்டி எல்லாம் பிபி வந்துடும். டைப் பி பர்சனாலிட்டி ஒண்ணுமே ரிலாக்ஸா இருக்கும். எதுக்குமே 9 மணி 10 மணிக்கு படுக்கலாம், 12 மணிக்கு படுக்கலாம் அப்படின்னு இருக்கிறவன் டைப் பி. சோ இதுக்கு பிபிக்கு வந்து டைப் பியா இருந்தா உனக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பிரீத். பிராணாயம் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் திங் ஃபார் பிபி கிடையாது. பிராணாயம் டீப்பா ரொம்ப நேரம் ஸ்லோவா பிரீத் பண்ணா போறோம். இன்ஃபேக்ட் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 18 தடவை மூச்சு விடுறான். நீ மூச்சை குறைச்சேன்னா 10 கொண்டு வந்தாவே உனக்கு பிபி வராது. சோ 10 ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை மூச்சு விட்டேன்னா பிபி வராம பார்ப்போம். அதுக்காக தான் பிராணாயம் முந்தைய காலத்துல முனிவர்கள் எல்லாம் பிராணாயம் பண்ணி பிரெத்தை வந்து 6 தடவை 5 தடவை கொண்டு வருவாங்க. அதனால நிறைய நாள் வாழ்வாங்க. 130 140 எல்லாம் வாழறதுக்கு காரணம் பிரெத்தை குறைக்கிறதுனால. சோ பிரீத் டு ரிலாக்ஸ். Exercise regularly. Yoga and meditation are good. Meditation is very very important for BP because mind calm பண்ணும். ஒண்ணுமே திக் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, பிபி இறங்கிடும். enough sleep also is good. Then of course BP பத்தி ஒரு இது கொடுத்துட்டோம். இப்பயே டவுட்ஸ் கேட்கலாமா இல்லாட்டி அடுத்த டாபிக் முடிச்சிட்டு டவுட்ஸ் கேட்கலாமான்னு பாத்துக்கலாம். வேணா எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப half an hour பிபி வச்சுன்னா இன்னும் 15 மினிட்ஸ்ல அடுத்த 2 டாபிக் முடிச்சிட்டு டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாமா? ஆர் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, டவுட்ஸ் கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே. அடுத்தது ஏர் பொல்யூஷன். இது ஏன் வந்து ஏர் பொல்யூஷன் நான் சொல்றேன்னா, அன்பார்ச்சுனேட்லி நம்ம வேர்ல்டுல வந்து ஏர் பொல்யூஷன் இஸ் கோயிங் இன் பினாமினல் நம்பர்ஸ். எப்படி நான் சொல்ல பாருங்க, சிங்கப்பூர்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிரைவேட் கார் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் 1-2 ஹோல் கண்ட்ரிக்கே 2 வெஹிக்கிள் தான் அலோவ் பண்றாங்க. ஹோல் கண்ட்ரிக்கு புரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல ஒரு பிரைவேட் கார் ஒரு நாளைக்கு, ஒரு பப்ளிக் கார் ஒரு நாளைக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது பஸ் அவ்வளவுதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஹோல் கண்ட்ரிக்கு. நம்ம இந்தியால ஒரு நாளைக்கு எவ்வளவு கார் ரெஜிஸ்டர் தெரியுமா? மெட்ராஸ்ல மாத்திரம் 500 கார் பர் டே ரெஜிஸ்டர் பண்றோம். 500 காரு வெஹிக்கிள், பஸ், லாரி எல்லாம் 500 மெட்ராஸ்ல மாத்திரம். அடுத்து சிங்கல்பட் போனா அது எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துலயும் இந்தியா ஃபுல்லா ட்ரெமெண்டஸ் வெஹிக்கிள்ஸ். இது விடுற கேஸ் எல்லாம் நாம தான் எடுத்தாகணும். அதனாலதான் ப்ராப்ளம் வருது. சோ தயவு செய்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் கோயிங் டு ரியலி கில் அஸ். நாங்க வந்து முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, டிசீசஸ் தட் வில் ரூல் தி வேர்ல்ட் தி நெக்ஸ்ட் டிகேட்ங்கிறது இன்ஃபெக்ஷன் நினைச்சோம். இன்ஃபெக்ஷன் எய்ட்ஸ், HIV வந்த போது அதுதான் கொல்ல போறோம்னு நினைச்சோம். இப்ப எய்ட்ஸ், HIV பத்தி யாருமே பயப்படுத்தல, பிகாஸ் கான்கர் பண்ணிட்டோம். அதுக்கு எய்ட்ஸ் வேக்சின் கூட வந்து. அடுத்து ஹார்ட் அட்டாக் தான் வந்து கொல்ல போறதுன்னு நினைச்சோம். இப்ப லைஃப் ஸ்டைல் எல்லாருமே வந்து கொஞ்சம் சாப்பாடு குறைச்சு, வெயிட்டை குறைச்சு, எக்ஸசைஸ் பண்ணி அதுவும் ஹார்ட் அட்டாக்கும் கொஞ்சமா ஸ்லோவா குறையுது. டிராபிக் ஆக்சிடென்ட் அடிக்கும், பிகாஸ் நிறைய வெஹிக்கல்ஸ்னா அதையும் இப்ப நல்லா கிளீனா 2-way டிராபிக் எல்லாம் போட்டு குறைச்சிட்டாங்க. பட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்ங்கிறது வரக்கூடியது. இன்க்ரீஸ் இன் பொல்யூட்டன்ஸ், ஏர் பொல்யூட்டன்ஸ் have increased allergy and cause asthma, COPD, AR. இதுல COPD தான் is air killer. ஆஸ்மாவும் வரும், COPDயும் வரும். பட் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது. COPD எல்லாம் நான் படிக்கும் போது 20th கில்லரா இருந்தது. 2020 it is, I'll show you in a thing how it has come up early. 20 to 25% of world population suffer from some airway disorder. Airway disorder na நுரையீரல் பாதிக்கப்பட்ட டிசார்டர் பொல்யூஷனால. 400 million all over the world. 400 million பாருங்க, all over the world are suffering from some respiratory disorder. 40 million in India are also suffering, 20% of which are children. More women than men are suffering. I don't know for what reason. Actually men is தான் ஜாஸ்தி பண்ணுச்சோம், but statistics prove more women, because women's lungs are very very sensitive. About $20 billion worth of medicines are consumed for these allergic disorders. Highest drug world la sold ஆகுதுங்கிறது அலர்ஜி கொடுக்குற மாத்திரை தான். $20 billion. But fortunately this is not contagious. It is not genetic, but and not contagious also. Not contagious. COPD is not contagious, and it is not genetic is not contagious. When COPD is not contagious, but asthma is contagious. Asthma is genetic. Okay, so COPD disease தான் மெயினா சொல்ல போறோம். COPD அப்படின்னு என்ன அர்த்தம்னா, chronic obstructive pulmonary disease. ஸ்லோவா உங்க லங்கோட டிஷ்யூ அப்படியே சுருக்குறது தான் COPD. லங்கோட டிஷ்யூ அப்படியே சுருக்கிட்டே வரும், அதான் COPD. இதுக்கு வந்து 1990 நான்லாம் MBBS படிக்கும்போது, நான் 1917 20th இருந்தேன். 1990 டிசீஸ் இந்த வேர்ல்டா வந்து. அதுக்கப்புறம் 2020 தேர்ட் கில்லர் இந்த வேர்ல்டா வந்திருக்கு. They say by 2030
COPD will be the number 1 killer in the whole world. number 1 killer-ஆ வந்துரும் அப்படிங்க. அதுக்காக தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆஸ்மாங்கிறது COPD மாதிரியான டிசீஸ். இது வந்து chronic disease. 400 billion people இருக்காங்க. அலர்ஜினா பொல்யூஷனால வரக்கூடிய. It is increasing in many countries, especially in children. Asthma is the major cause of school and work. ஸ்கூல்லையும் ஒர்க்குக்கும் ஆப்சென்ட் லெட்டர் வருதுங்கிறது ஆஸ்மாக்காக தான் வரும், வீசிங்னால தான் வரும். And the healthcare expenditure asthma is becoming higher and higher. ஜாஸ்தி ஆயிடுது. இதெல்லாம் பொல்யூஷனால வருது. Then of course, what is allergy? அலர்ஜினா நிறைய பேருக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது. அலர்ஜினா நார்மலா ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடிக்குள்ளார போனா அந்த பாடி வந்து அப்நார்மலா ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதான் நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ் நடக்குது. பட் ஒரு நார்மல் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடிக்குள்ளார போனா நம்ம பாடி அதுக்கு அகேன்ஸ்டா ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அதான் அலர்ஜி. நார்மல் சப்ஸ்டன்ஸ், ஹார்ம்லெஸ் என்விரான்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் லைக் போலன், ஒரு டஸ்ட் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஆஸ்மா இருக்கணும் அது பயங்கரமா பண்ணும். ஸோ அதனாலதான் வந்து இந்த அலர்ஜிங்கிறது ஸ்லோவா அந்த உள்ள இருக்கிற செல் வந்து இரிட்டேட் ஆகி இப்படி ஆயிடும். பாடி ப்ரொடியூஸ் ஒன் சப்ஸ்டன்ஸ் IG ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த IG தான் வந்து it starts creating allergies over the body. So please remember, ஒரு நார்மல் சப்ஸ்டன்ஸ் அப்நார்மலா பிஹேவ் பண்ணிச்சுன்னா அதான் அலர்ஜி, அதான் ஆஸ்மா, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் என்னன்னா it contains some particles there which are harmful to the body. Animalsக்கும் பாதிக்கும், மேன்ஸ்க்கும் பாதிக்கும், பிளான்ட்டுக்கும் பாதிக்கும். Particle like gases like solid particle, liquid particles. Main gases which can produce pollution is carbon monoxide, nitric oxide, SO2, ozone. இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு பாதிக்கும். Next of course is air pollution causes 1 in 8 deaths worldwide. 8 டெத்ல ஒரு டெத் ஏர் பொல்யூஷனால வேர்ல்டுல நடக்குது. Air pollution damages many crops in the world. 82% of the global population live in places where unhealthy air quality. Indoor air pollution kills about 4.3. வீட்டுக்குள்ள இருக்கிற ஏர் பொல்யூஷனே kills about 4.3 அப்படினா பார்த்தோம். நான் ஏன் சொன்ன லேடிஸ்க்கு ஜாஸ்தி இருக்குன்னா இன்டோர் பொல்யூஷன் லேடிஸ்க்கு ஜாஸ்தி வரும். Then human air pollution is caused by things such as factories, plants, cars, airplanes, chemicals, fumes. Various things can cause indoor air. Now air quality index னு ஒன்னு இருக்கு. Air quality index னா ஒரு வேர்ட் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ற ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இது எப்படி ஒவ்வொரு ஏரியால என்னென்ன இருக்கு அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை கிரவுண்ட் லெவல் ஓசோன், பார்ட்டிகல் பொல்யூஷன், கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இதெல்லாம் வச்சு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று பண்றான். The moderate air quality index cannot grow beyond 50 to 100 போட்டிருக்கேன். ஆக்சுவலி 50 தான் பெஸ்ட். நமக்கு வந்து 50 இருந்தா போறோம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஏர்ல 50 மட்டும் அலௌடு, ஒன்றும் ஆகுது. பட் நார்மலி நம்ம இந்தியால சென்னையில வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 150 இருக்கு. டெல்லிலாம் 700 மட்டும் போறது. 700 நினைச்சு பாருங்க. 700லாம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்தா பிக்காவே அந்த குழந்தைகளுக்குலாம் எல்லாமே லங்ஸ் பாதிச்சிடும். சிஓபிடி சீக்கிரமே வந்துடும். ஜென்ரலா சிஓபிடிங்கிறது ஏர் பொல்யூஷன் பட்டு ரொம்ப நாள் லேட்டா வரக்கூடிய நோய். பட் இது எல்லாமே ஏர்லியா சில்ட்ரன்ஸ்லாம் இப்போ வருது. ரோட்ல இருக்க குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னால வருது. There are top 5 major cities which is cleanest in the world. என்னெல்லாம் ஹானோலுலு, ஹவாய், அதுதான் லீஸ்ட் பொல்யூட்டட் வேர்ல்டுல. அது மாதிரி கனடால ஹாலிஃபேக்ஸ், அங்கெல்லாம் போய் வாழவே முடியாது, ரொம்ப கோல்டா இருக்கும். அலாஸ்கா, அங்கேயும் வாழ முடியாது, பொல்யூஷன், அங்கெல்லாம் கார் இல்ல. ஆக்லாண்ட், நியூசிலாந்து, வண்டர்ஃபுல் பிளேஸ். ஆக்லாண்ட், பிரிஸ்பேன், ஆஸ்திரேலியா, இதுல தான் லேட்டஸ்ட் ஆர்டர்ல இருக்கு டாப் 5 மேஜர் சிட்டிஸ் which is good. பாருங்க, நம்ம இந்தியா பக்கத்துலயே எதுவுமே கிடையாது இந்தியா பக்கத்துல. So that is very important. Outdoor pollution with factories, cars, cigarettes, air condition. Air condition கூட ஏர் பொல்யூஷன் இன்க்ளூட் பண்ணுமா? நம்ம ஜெனரலா ஏர் கண்டிஷனோட அவுட்டர் யூனிட் வெளியில இருக்கும். நமக்கு சுத்தி எல்லாரையும் பொல்யூட் பண்ணிட்டே இருக்கும். அது வெரி இம்பார்ட்டன்ட். இன்டோர் பொல்யூஷன் கிச்சன் ஃபியூம்ஸ், லேடிஸ் வரக்கூடிய கிச்சன் ஃபியூம்ஸ், இன்டோர் ஸ்மோக்கிங், இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், ஊதுபத்தி, ஃபங்கஸ், மழை பெஞ்சுன்னா ஒரு ஃபங்கஸ் மாதிரி வரும். அன்கிளட்டர்ட் ஹவுஸ், வீடை வந்து கிளட்டர் பண்ணாம இருந்தானா அப்படியே நிறைய அழுக்கா சேர்ந்துரும் வீட்டுல. அன்கிளீன் ஏசி ஃபில்டர்ஸ், அதுல நிறைய இருக்கும். அன்கிளீன் கார்பெட்ஸ், இதெல்லாம் வந்து இன்டோர் பொல்யூஷன் வெரி இம்பார்ட்டன்ட். Then microscopic pollutants can split the
பாடிஸ் ரொம்ப சின்னதா இருக்கனால இது வந்து பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த ப்ராப்ளம். ஹெல்த் வந்து ஒன் ஆஃப் தி தேர்ட் டெத்ஸ் வந்து ஸ்ட்ரோக், லங் கேன்சர், ஹார்ட் டிசீஸ் எல்லாமே இப்போ ஏர் பொல்யூஷனால் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஏர் பொல்யூஷன் நம்மளை எப்படி பாதிக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னா யூசிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கார் பூலிங். அமெரிக்கால என்ன பண்றாங்க, இப்ப கார் பூலிங். ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் போறான்னா அவன் அட்வைஸ் பண்ணுவான் 4 பேர் சேர்ந்து 4 பேர் ஒரே கார்ல போவாங்க. ஸோ நிறைய 4 கார் போவாங்க ரோட்ல. பப்ளிக் சிங்கப்பூர்ல என்ன பண்ணா எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் போவோம், எவனுமே இண்டிவிஜுவல் கார் வச்சிருப்பான்டா. ஆர் சைக்கிளிங்ல போவோம், வாக்கிங் ஆர் சைக்கிளிங் எங்க போனாலும் பக்கத்துல போய்ப்பான். கீப்பிங் ஆட்டோமொபைல்ஸ் வெல் டியூன்ட் அண்ட் மெயின்டைன். நிறைய கார் பார்த்துருக்கீங்களா ரோட்ல வந்து போவுட்டுன்னு போவோம். அது மாதிரி இல்லாம இப்பெல்லாம் அப்கோர்ஸ் கவர்மெண்டே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறான். அவாய்ட் எக்ஸசிவ் ஐட்லிங். ஐட்லிங்னா ஒரு ரொம்ப நேரம் 10 நிமிஷம் நம்ம வந்து இதுல இருக்க போறோம்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஒண்ணுமே ஆகாது, ஆஃப் பண்ணிட்டா ப்ராப்ளம் இருக்காது. வெரி இம்பார்ட்டன்ட். அவாய்ட் எக்ஸசிவ் ஐட்லிங் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து எலக்ட்ரிக் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வர காரணமே பொல்யூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் சம் வேஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏர் பொல்யூஷன். தென் எப்படி ஏர் பொல்யூஷன் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க். இப்போ இந்த கொரோனால நமக்கு ஒரு நல்ல திங் கொடுத்தது கடவுள் வந்து ஃபேஸ் மாஸ்க். பட் இந்த ஃபேஸ் மாஸ்க் இப்போ எல்லாருமே மறந்துட்டோம். யாருமே ஃபேஸ் மாஸ்க் பத்தி போறதே இல்லை. ஸோ தயவு செய்து ஃபேஸ் மாஸ்க் முடிஞ்சு மட்டும் வெளியில போகும்போது போட்டு பாருங்க எல்லாருமே. ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸ், வீட்டுக்குள்ளார பிளான்ஸ், ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் பிளான்ஸ்னே வந்துட்டு இப்பெல்லாம். இப்போ என்னோட ரூம்லாம் பார்த்தா பெட்ரூம் 2-3 பிளான்ட் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இது வராது. வெரி குட். நெக்ஸ்ட் வென்டிலேட் யுவர் கிச்சன், பாத்ரூம். வென்டிலேட்னா என்னன்னா உள்ள ஃபியூம்ஸ்ல வெளில போறதுக்காக சிம்னி வைங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் வைங்க. ஸோ ஃபியூம்ஸ் உள்ள இருக்காது. லேடிஸ்க்குலாம் 80% ஆஃப் லேடிஸ் கெட் இன்டோர் பொல்யூஷன் ஒன்லி ஃப்ரம் கிச்சன். ஸோ கிச்சனை வந்து லேடிஸ்க்கு எவ்வளோ பாதுகாப்பா கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. நல்ல ஃபர்ஸ்ட் சிம்னி போட்டு கொடுங்க. சிம்னி போட்டு கொடுத்தா ஏதோ ஒரு பட்டு புடவை வாங்குறதோ ஒரு நெக்லஸ் வாங்குறது இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு சிம்னியை நல்ல சிம்னி போட்டு கொடுங்க. யூஸ் ஏர் பியூரிஃபையர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வந்துட்டு ஜாகரி கேன் டிடாக்ஸிஃபை தி ஏர். ஜாகரி இஸ் வெரி குட். Diet rich in vitamin C, omega acids are good for reducing air pollution. Keep filters and air condition clean. முடிஞ்சனா எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் அது அந்த ஃபில்டர் எடுத்து, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, வந்து கிளீன் பண்ணி போட்டோன்னா பொல்யூஷன் உங்க ரூம்ல குறையும். வேக்யூம் பண்ணா நல்லது. பெருக்கிறதோட வேக்யூம் பண்ணா அந்த டஸ்ட் வெளியில போகாது, வேக்யூம்குள்ளார போயிடும். வாஷ் ஷீட்ஸ் அண்ட் ஸ்டஃப்டு டாய்ஸ், கெட் ரிட் ஆஃப் டஸ்ட் மைட்ஸ். கார்பெட்ஸ், இந்த குழந்தைகளுக்கு ஆஸ்மா வரது காரணமே இந்த டாய்ஸ் கட்டுப்பிடிச்சுன்னு தூங்கும். அது தூங்கும் போது அந்த டாய்ஸ்ல இருக்க டஸ்ட் தான் அந்த குழந்தைக்கு ஆஸ்மா உண்டாகும். ஸோ தீஸ் ஆர் தி சிம்பிள் வேஸ் of reducing air pollution at home. What can I do to reduce air pollution? Reduce the number of trips you take in the car. முடிஞ்ச மட்டும் பிளான் பண்ணிங்க. ஒரு இடத்துல 4 இடத்துக்கு போறேன்னா ஒரே டைம்ல போயிட்டு வந்துட்டு இருக்காதுங்க. எலிமினேட் ஃபயர் பிளேஸ் அண்ட் வுட் ஸ்டவ் இன் யோர் ஹவுஸ். வீட்டுல நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் அமெரிக்கால வந்து எல்லார் வீட்லயும் ஒரு ஃபயர் பிளேஸ்னே வச்சிருப்பாங்க. இந்தியால கிடையாது. ஆனா கூட நம்ம சுவாமி கிட்ட நிறைய ஊதுபத்தி ஏத்துறோம், கருப்பு போறோம், இதெல்லாம் ஏத்திட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப பொல்யூஷன் இருந்ததுன்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்டோர் பொல்யூஷன். அவாய்ட் பர்னிங் லீவ்ஸ், ட்ராஷ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குப்பையை போட்டு அதை எரிச்சு விடுவாங்க. எரிக்காதீங்க, எரிச்சா ப்ராப்ளம் வரும். வாக் ஆர் ரைட் பைசைக்கிள் whenever possible. பைசைக்கிள்ல ஒரு இடத்துக்கு பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் இருக்கிற கடைக்கு கார் எடுக்காம, மோட்டார் சைக்கிள் எடுக்காம பைசைக்கிள் போயிட்டு வரதுக்கு கத்துக்கோங்க. டேக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அப்கோர்ஸ் இந்தியாவில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வயசானவங்களால போகவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் இந்த ஏர் பொல்யூஷன் குறைக்கும். லிமிட் ஐட்லிங் நம்ம நிலையை சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் பத்தி ஒரு 15 மினிட்ஸ்ல ஐ கவர்ட். என்னென்ன வருது, என்னென்ன பண்ணலாம் நாம. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது தோணிச்சுன்னா இதுக்கு மேல யூ டாக் மீ, ஐ வில் டெல் யூ. நெக்ஸ்ட் டாபிக் முடிச்சிடலாம். இன்னொரு 15 மினிட்ஸ்ல ஹவு டு இம்ப்ரூவ் மெமரிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே என்னவோ எனக்கு மெமரியே இல்லை அப்படிதான் எல்லாம் எவனை கேட்டாலும் எனக்கு மெமரி கிடையாது அப்படிமா. மேடையில போய் ஏதாவது நான் ஞாபகம் வச்சுட்டு பேசணும்னா அது கம்ப்ளீட்டா மறந்துடுது எனக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ மெமரி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் லைஃப்ல வந்து மெமரிங்கிறது ஃபார் வெரி மெனி திங்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ என்ன மெமரினா என்ன அப்படின்னு, மெமரி இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி வேர்ல்ட். வெளியில இருந்து சில விஷயங்களை கிரகிச்சு அரௌண்ட் அஸ் சொல்றதோ இல்லை பார்க்கறதோ அண்ட் ஸ்டோரிங் இட் இன் த பிரெயின் and later retrieving it from the brain. ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சிப்ல வந்து நம்ம ஏதோ ஒரு மெமரின்னு போட்டா ஆட் ஆயிடும், எப்போ வேணுமா எடுத்துக்கலாம். அது மாதிரி மெமரிங்கிறது நம்ம பிரெயின்ல வந்து
ஒரு சிப்பு மாதிரி உட்காந்துக்குமா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது அப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்டோட நீ எடுத்தாதான் அது போய் உட்காந்துக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேஷுவலா நீ ஒரு உபன்யாசம் போற, அவர் சொல்றது வந்து கேஷுவலா ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேட்டா ஒண்ணுமே போய் உட்காராது. இன்ட்ரெஸ்டோட இருக்கணும். இப்ப நம்ம சொல்லித்தரேன்னா இந்த இன்ட்ரெஸ்டோட நீங்க கேட்டீங்கன்னா அது போய் மெமரியில இருக்கும், இல்லாட்டி இருக்கவே இருக்காது. ஸோ மெமரிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்கிங் இன்ஃபர்மேஷன் வித் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் தி வேர்ல்ட் அண்ட் ப்ராசஸிங் இட் இன் பிரெயின் அண்ட் தென் ரிட்ரீவிங் லேட்டர். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் மெமரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெமரி என்னன்னா சென்சரி, பாக்குறனால கேட்கறதுனால மெமரி வெரி இம்பார்ட்டன்ட். சில பொருள் நான் பார்த்துட்டா அது அந்த இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பொருள் பார்த்தா இது வந்து இது இட்லிடா, இது தோசை, இது வந்து இதுன்னு சொல்றோம். ஸோ அது மெமரி, சென்சரி மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரி இருக்கு. ஷார்ட் டேர்ம்னா கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம நிற்கும். ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு யாரோ ஒருத்தர் பேசினான்னா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். அது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் மெமரிங்கிறது ரொம்ப நாள் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா அது லாங் டேர்ம் மெமரியில போய் உட்காந்துக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே லாங் டேர்ம் மெமரியில வைக்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரேன். இஸ் மெமரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உன் ஒய்ஃபோட நேம் கூட மறந்து போயிட்டு அவ்வளவு அசிங்கம் பாருங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஹவு ஹியூமன் மெமரிஸ் இம்பாக்ட்ஸ் யுவர் லைஃப் இஸ், மேடையில போயிட்டு ஒருத்தரை பத்தி சொல்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன். மேடையில போயிட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் பேருன்னா சடனா அவர் பேர் மறந்து போச்சுன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் நமக்கு. ஸோ அது மாதிரி மெமரிங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே ஒரு குழந்தைக்கு ஒரு கதை சொல்லி தரணும்னா மெமரி வேணும். ஒரு அம்மாவுக்கு குக் பண்ணணும்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணுங்கிறது மெமரி வேணும். நாம லெக்சர் எடுக்கணும்னா அதுக்கு மெமரி வேணும். பிகாஸ் அந்த சிப்ல இருந்து வந்துட்டே இருக்கணும். அது மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் மெமரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன்ஸ் தான். அனிமல்ஸ்க்கே மெமரி இருக்கு. ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வெல் டிஃபைன் மெமரி நம்ம வச்சிருக்கோம். லாங் டேர்ம் மெமரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம் 90 வயசுக்கு கூட ஆளுக்கு வந்து 10 வயசுல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கும், ஸ்கூல் டீச்சர் ஞாபகம் இருக்கும், அவனோட பேரன் பேத்தி பத்தி ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாம் வச்சுப்பான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாங் டேர்ம் மெமரி. தென் ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி, இதுதான் எல்லாம் கேட்பேன். எப்படி நான் இன்க்ரீஸ் பண்றேன்? Physical activity raises blood flow to the whole body including the brain. இதனாலதான் மெமரி. தயவு செய்து வயசானவங்க ஏன் மெமரி வரலன்னா பிசிக்கலி ஆக்டிவா இருக்க மாட்டேன், பெட்டிலேயே படுத்தா எல்லாம் மறந்து போயிடும். பிகாஸ் பிளட் பிரெயினுக்கு போகவே போகாது. ஸோ பிரெயினுக்கு பர்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தாதான் மெமரி வரும், இல்லாட்டி வராது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டி நடந்துட்டே இருக்கணும். ஹியூமன் பீயிங்னா லைஃப்ங்கிறது இஸ் கால்ட் மோஷன் இங்கிலீஷ் சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஆக்டிவிட்டி. எந்த அனிமலும் படுத்துருதுன்னா செத்து போயிடும், அது இட் கேனாட் சர்வைவ். பாக்கி அனிமல் வந்து அடிச்சிடும் அது. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸும் படுக்க கூடாது. தயவு செய்து கீப் மூவிங் ஆல் த டைம். பிகாஸ் எதுக்கான மெமரிக்காவே முக்கியம். உன்னோட மெமரி இருக்கணும்னா உன்னோட பிரெயினுக்கு பிளட் சப்ளை போயிட்டே இருக்கணும். நீ நடந்தாதான் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும், இல்லாட்டி பம்ப் பண்ணாது. பிகாஸ் ஹார்ட்டோட ப்ரெஷர் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி ஆகாது. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மெமரி. ஸ்டே மென்டலி ஆக்டிவ். மென்டலி ஆக்டிவ்னா படிச்சுட்டே இருக்கிறோம். நீ படிக்க தான் மெமரி வரும். எதையுமே ஒரு பாட்டை வந்து பாடிட்டே இருந்தா அந்த பாட்டு வரணும், இல்லாட்டி வராது. அது மாதிரி திருப்பி மென்டலி ஆக்டிவா ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நான் ஒரு உபன்யாசம் பண்ணா அவர் என்ன சொன்னான்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் தட்ஸ் கால்ட் மென்டலி ஆக்டிவ் இருக்கணும். ஸ்டே ஆர்கனைஸ். லைஃப்ல வந்து ஆர்கனைஸ்டா இருக்க கத்துக்கணும். இது பண்ணணும் காத்தால ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க எழுதி கூட செல்லுலயே எழுதி வச்சுக்கோ போறோம். பட் அது பண்ணிட்டே வா, அப்பதான் மெமரி இருக்கும் உனக்கு. ஸ்லீப் வெல். பிகாஸ் மெமரிக்கு ரொம்ப முக்கியம் ஸ்லீப் வெல். என்ன எதுக்காதுன்னா மெமரிக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்கு நம்ம பாடியில. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நீ தூங்கும் போதுதான் ரிப்ளனிஷ் ஆகும். நீ டே டைம்ல மெமரி யூஸ் பண்ணணும்னா அதை குறைஞ்சிரும். தூங்கும் போது எல்லா ஹார்மோன்ஸும் ரீப்ளனிஷ் ஆகும். அதெல்லாம் தூங்கணும்னு தான் நல்ல மெமரி இருக்கும். தூங்காம நைட்டு ஃபுல்லா நான் தூங்கலன்னா அடுத்த நாள் எதுவுமே ஞாபகம் எல்லாம் போயிடும் நமக்கு. ஈட் அ ஹெல்த்தி டயட். ஹெல்த்தி டயட் எல்லாருக்குமே தெரியும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது உங்களுக்கு தெரியும். அதனால அது ப்ராப்ளம் இல்லை. மேனேஜ் கிரானிக் ஹெல்த் ப்ராப்ளம். லைக் சக்கரை வியாதியில மெமரி குறைஞ்சிரும், பிபில மெமரி குறையும். ஸோ ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஸோ தயவு செய்து கிரானிக் டிசீஸ் எதா இருக்குன்னா அது ட்ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மெமரி வரவே வராது. ஸோ மெமரி இம்ப்ரூவ் பண்ணணும்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மென்டல் ஆக்டிவிட்டி, ஆர்கனைஸ்டா கற்றுக்கணும், நல்லா தூங்கணும், டயட் ஜஸ்ட் இனஃப் டயட், ஹெல்த்தி டயட் இருக்கணும். கிரானிக் டிசீஸ் இருந்தா டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பார்க்கின்சன் அதெல்லாம் இருந்தால் ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ வாட் ஃபுட் வில் இன்க்ரீஸ் மெமரி? என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ளூபெரிஸ். இந்த மெமரி எல்லாம் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண அமெரிக்கன்ஸ் தான். அவங்களுக்கு இந்த ப்ளூபெரிஸ் ஒன்று இருக்கு. ப்ளூபெரிஸ் கேள்விப்பட்டிருப்பேன். இட் இஸ் சப்போஸ் டு பி வெரி குட்.
நமக்கு இந்தியால டர்மரிக் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங். மஞ்சள் மாதிரி இம்ப்ரூவ் பண்றது மெமரி எதுவுமே கிடையாது. ப்ரொக்கோலி காஸ்ட்லி பட் குட், வெரி குட் இம்ப்ரூவ் மெமரி. பம்ப்கின் சீட்ஸ், இப்பெல்லாம் நிறைய பேர் ஃபேஷன் பம்ப்கின் சீட்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க. டார்க் சாக்லேட் இஸ் குட் ஃபார் மெமரி. நட்ஸ், எல்லா நட்ஸும் மெமரி. அதுவும் ஒரு வால்நட்னு ஒன்று இருக்கும், பிரெயின் மாதிரியே இருக்கும் பாருங்க, இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் மெமரி. தென் அஃப்கோர்ஸ் நான்வெஜ்ல ஃபிஷ், காஃபி ஆல்சோ. பார்த்தா காஃபி குடிச்சோன்னா ஒரு புத்துணர்வு வருது, பிகாஸ் காஃபி இன்க்ரீஸ் a little bit of memory. These are things which improve memory. இந்த மெமரி எங்க இருக்கு நம்ம பாடியில, எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஒரு ஹிப்போ கேம்பஸ்னு பிரெயின்ல ஒரு சின்ன இடம் இருக்கும், பிரெயின்ல நடுவில் அது பார்த்தா தெரியும், ரெட்டா இருக்கிற அந்த ஏரியால தான் நம்ம மெமரி. என்ன நீ நினைச்சுக்கிறியோ, என்ன நீ படிக்கிறியோ, என்ன சினிமா பாக்குறியோ, எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துக்கும். அங்க இருந்தா நீ நினைக்கும் போது அதை பத்தி நினைக்கும் போது வெளியில எடுத்து கொடுக்கும். ஸோ மெமரி எல்லாம் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு ஒரு ஏரியால தான் இருக்கு. ஒய் இஸ் மை மெமரி லோனா, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் தான் மெமரி இருக்காது. நீ காமா இருந்தாதான் உனக்கு மெமரி நல்லா வரும். அப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் உனக்கு மெமரியே வராது, புரிஞ்சுக்கோங்க. கன்ஃபியூஷன் லீட்ஸ் டு டிஃபிகல்ட்டி இன் கான்சென்ட்ரேஷன். கன்ஃபியூஷன் இருந்தாவே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ காமா இருக்க கத்துக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெமரிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலாக்ஸ் ஆல் டைம். கிரானிக் ஆல்கஹால், தண்ணி போட்டுட்டே இருந்தாலும் உனக்கு மெமரியே வராது, மறந்து போயிடும். இல்லை என்ன சொல்றான், தண்ணி போட்டோம்னு சொல்றது நம்பவே முடியாது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இம்ப்ரூவ் மெமரி இஸ் பீயிங் காம். அதுக்கு தான் யோகா மெடிடேஷன் சொன்னாங்க. யோகா பண்ணா ரொம்ப காம் ஆயிடும். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ், ஹவு கேன் ஐ பிராக்டிஸ் மெமரி ஸ்கில்ஸ்? மெமரி ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலன்னா, ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி பக்கா வச்சுக்கோங்க. எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும், இப்ப நான் அனாட்டமினா லோவர் லிம் படிக்கும்போது லோவர் லிம் பத்தி அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி, தைக்கு அப்புறம் நீக்கு அப்புறம் லோவர் காஃப் மசில்ஸ் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுப்பேன். அப்ப ஜென்ரலா மெமரி பெட்டரா இருக்கும். மேக் அசோசியேஷன். இப்ப ஒருத்தனை பாக்குறேன், அவர் ரஜினிகாந்தோட ரிலேட் பண்ணி வச்சுப்பேன். எப்படி பார்த்தா அவனை ரஜினி பண்ணா அப்ப எனக்கு அவனை பத்தி ஞாபகம். விஷுவல் க்ளூஸ், கண் வழியா படிக்கும் போது அப்படியே கண்ணை மூடிட்டு கண் வழியா அதை வந்து ஒரு விஷுவல் க்ளூவா மாத்தி அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணுமா எப்பயுமே. கிரியேட் நிமோனிக் வந்து இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்னா ஈஸியா இருக்கு, பட் மாஸ்டர் ஆஃப் மெடிசன், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். சரி எம்பிபிஎஸ் வச்சுக்கோ. அது மாதிரி எதையுமே வந்து ஒரு நிமோனிக்ஸ் போட்டு பியூசி, அது மாதிரி நிறைய இருக்கு வேர்ட்ஸ். அது மாதிரி சின்ன ஓடிபி அப்படின்னு ஏன் வந்து ஒரிஜினல் ஞாபகம் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப நம்ம நிமோனிக்ஸ் தான் ஞாபகம் வருது, ஒரிஜினல் மறந்து போயிடுது. ஆனா அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா ஏதாவது ஒரு லிங்க் கால் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ரிகால் பண்ணிட்டே ரிஹர்ஸ். அதுக்காக மெமரிக்கு ஏன் வந்து பசங்க எல்லாம் படிச்சுட்டே இருக்காங்க, ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருந்தா மெமரி உண்டாகும். நெக்ஸ்ட், இஸ் மெமரி லாஸ் அ டிசீஸ்? எஸ், மெமரி லாஸ் இஸ் அ டிசீஸ். டிமென்ஷியான்னு சொல்லுவோம், இப்ப ஆல்சீமர்ஸ் சொல்றோம். ஆல்சீமர் இப்ப பட் ஆல்சீமர்ஸ் டிசீஸ். ஆல்சீமர்ஸ் இஸ் a brain disease where there is slow decline in memory, thinking and reasoning skills எல்லாம் போயிடும் ஆல்சீமர். இது வந்து நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது. அதுக்காக தான் ஹைப்பர் டென்ஷன் என்ன பண்ணேன். ஹைப்பர் டென்ஷன் இருந்தா ஆல்சீமர்ஸ் டிசீஸ். நமக்கு எல்லாரும் இப்பயே நிறைய பேருக்கு எல்லாமே மறக்கிறது. என்ன சாப்பிட்டோன்னு கூட நேற்று காத்தால என்ன டிஃபன் சாப்பிட்டோம்னு நிறைய பேர் 80% பீப்புள் ஞாபகம். ஸோ அது மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துட்டு, ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி எக்ஸசைஸ் அண்ட் கீப்பிங் யுவர் பிபி லோ. நெக்ஸ்ட் 5 steps ஃபார் ரிமெம்பரிங் நேம். இப்போ நமக்கு எதை ஒருத்தர் மனுஷன் ரொம்ப பிடிச்சா அவனோட பேரு. இப்போ என்னோட பேரு டாக்டர் கைலாஷ்னா என்ன போயிட்டு டாக்டர் நீங்க வந்து முத்துசாமி தானே அப்படின்னா எனக்கு வந்து ஐயோ என்னமோ தோணும். ரொம்ப என்னன்னா என் பேர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பேரு ஞாபகம் வச்சுக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். பேரு ஞாபகம் வச்சிருந்தாதான் உன்னை மதிப்பான். பிகாஸ் மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லுன்னா அவன் பேர் தானே. அவன் பேர் கேட்டா கரெக்டா சொல்லலைன்னா அவ்வளவுதான் தொலைஞ்ச நீ. ஸோ அதை பேர் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி? ஸ்டாப் சேயிங் தட் யூ ஆர் பேட் அட் நேம்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நீ சொல்லலாம். எனக்கு யாரோட பேரும் ஞாபகம் இருக்கிறது இல்லை. இப்ப நாங்களாம் வந்து மீட் பண்ணோம், ஒரு வருஷம் எங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங் நாங்க சொல்றோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லணும் அப்படிங்கக்கா. ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய ப்ராப்ளம். 45-50 வருஷம் ஆச்சு. ஆனா எங்களுக்கு வந்து பேர் ஒவ்வொருத்தரோட அந்த கிளாஸ்மேட்ஸ் பேரே வந்து போயிடுது. ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீ என்ன நினைச்சுக்கணும்னா, நான் எல்லாருக்கும் பேரும் ஞாபகம் வச்சுக்க முடியும் என்னால அப்படின்னு ஒன்னையே உன்னோட பிரெயினையே வந்து எப்போ கேம்பஸே நீ ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது, சே த நேம் பேக். இப்ப பேசும்போது ஒருத்தர் பேருமே டாக்டர் கைலாஷ் how are you, what are you doing, you finish your practice டாக்டர் கைலாஷ் 10 தடவை டாக்டர் கைலாஷ் சொல்லிட்டே இருந்தேன். அவன் பேர் ஞாபகம் வந்துடும். வேற ஒண்ணுமே இல்லை, சொல்லிட்டே இருக்கணும். அவன் பேர் சொல்லும் போது பிரகாஷ் what are you doing, how is your child, பிரகாஷ் what is this, பிரகாஷ் 4 தடவை சொன்னேன்னா டாக்டர் போய் உள்ள உட்காந்துரும்.
அவன் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பிரகாஷ், அவன் பேர் பிரகாஷ் நீ மனசுக்குள்ள சொல்லிக்கணும். ஒருத்தனை பத்தி ஞாபகம் வச்சுக்கணும்னா நீ பண்ணுவ இன்ட்ரெஸ்ட் இருந்தா. இப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி பேர் யாருக்குமே மறக்க மாட்டேங்குது, ஏன்னா பிகாஸ் யூ இன்ட்ரெஸ்ட் இன். பட் சில பாலிட்டிஷியன் ஞாபகமே வர மாட்டேங்கிறது பிகாஸ் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன். சோ அவனை பத்தி சொல்லிட்டே இருக்கணும். சே தட் நேம் பேக், மேக் அசோசியேஷன் வித் த ஹெட். அவனை பத்தி அசோசியேட்டடா நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் அசோசியேட் பண்ணி வச்சுக்கோ. சே தட் நேம் ஸ்லோலி அண்ட் இன்டென்ஷனலி ஒன் மோர் டைம். நான் எப்பயுமே போகும்போது ஃபைனலா முடிக்கும் போது சுப்பிரமணியம் போயிட்டு வரேன், சுப்பிரமணியம் ஒரு வேர்டு ஆட் பண்ணி பிகாஸ் அவன் பேரை ஞாபகம் வச்சிருக்கா. முடிக்கும் போது அவன் பேர் சொல்லி இந்த ஒரு பிராக்டிஸ் எல்லாரும் நீங்க பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பேர் மறக்கவே மாட்டேங்க. அப்கோர்ஸ் நிறைய மெமரியில போய் உட்காந்துருந்தா கவலை இல்லை, புதுசா ஒரு அசோசியேஷன்லாம் நீங்க வந்து இது பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் தி ட்ரிக் ஆஃப் ரிமெம்பரிங் லாங் நம்பர்ஸ்? இப்போ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா யாருக்குமே தன்னோட செல்லை தவிர்த்து தன் ஒய்ஃப் செல்லோட நம்பர் கூட தெரிய மாட்டேங்குது. பை சான்ஸ் தொலைஞ்சா போனா கூட இன்னொருத்தன்ட்ட போய் கேட்கும் போது இந்த நம்பர் சொல்றா, என் ஒய்ஃபோட நம்பர் இதான் 9840118441 தெரியணும். பட் எப்படி இந்த நம்பர் ஒரு பாட்டு 38271 இப்படியே தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் சொல்றேன் 93809 இப்படியே சொல்லிட்டு இருப்பேன். ஒவ்வொரு நம்பர் சொல்லும் போது அப்படியே ரெண்டு பட் 3 பண்றது கஷ்டமான 334 அப்படி மாதிரி வச்சுக்கணும். ஒரு 2 வச்சுக்கோ போறோம். எட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பர். சாட்டர்ன் பிளானட் அது வந்து 0வோட கனெக்ட், அது மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன் கொடுத்துதான் ஞாபகம் வச்சுக்கணும். பட் அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ வந்து பிகாஸ் நமக்கு செல் கொடுக்கறதுனால ஞாபகம் வச்சுக்கணும். பட் சில நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாடியில எவ்வளவு போன்ஸ் இருக்கு அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்? அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 306 போன்ஸ் ஆர் தேர் இன் தி பாடி அப்படிங்கிறது ஏதோ ஒரு இது வச்சுக்கணும். ஓகே. தென் ஆஃப் கோர்ஸ் இஸ் நெக்ஸ்ட், how do musicians memorize so much? பாத்துக்கலாம், மியூசிஷியன் வந்து மேடையில பாடிட்டே இருக்கான், எதையுமே வெரிஃபை பண்ணா கூட பாடுறான். எதுக்கானா பிகாஸ் ஒன்னு வந்து மேசிவ் ரிப்பிட்டேஷன். நீங்க நினைச்சிட்டு இருக்க ஒரு தடவை பாடும்போது வந்து அப்படியே பாடுறான்னு இல்ல, ரிப்பீட் பண்ணி பாடிட்டே இருப்பான். ஒரு மியூசிஷியன் வந்து பாடதான் அவனுக்கு வந்து இந்த மெமரியில இருக்கும். இந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி டோன்ஸ், அந்த கார்ட்ஸ் வந்து மனசுல போய் நிற்பான். எதையுமே கேட்கறத விட ஒரு மியூசிக்கலா கேட்டா அது நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த மெலடி லிரிக்ஸ் அது எல்லாத்தையும் வச்சுதான் டுகெதர் யூனியன்ல தான் பாடுவான். ஸோ மியூசிக் இஸ் ஒன் வே ஆஃப் இன்க்ரீசிங் யுவர் மெமரி. பாட ஆரம்பிங்க, உங்க மெமரி இம்ப்ரூவ் ஆயிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு மெமரைஸ் ஸ்டோரிஸ். நிறைய பேருக்கு குழந்தைகளும் எனக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா என் பேரனுக்கு வந்து கதை சொல்லி தரதுதான். இது கதை ஞாபகத்துக்கு தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸோ கதையை எப்படி ஞாபகத்துக்கிறேன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஒரு கதை படிக்கும் போது ஏதாவது அமர் சித்திர கதா அப்படின்னு படிக்கும் போது கத்தி படிச்சா நீ கண் வழியாவும் பாக்குற, காது வழியாவும் கேட்கிற. விஷுவலைஸ், அப்படி விஷுவலைஸ் பண்ணும். அப்படியே அந்த சிங்கம் வந்தது, புலி வந்து எப்படி அது பண்ணிட்டு அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கோ த்ரூ தி ஸ்டோரி சீன் பை சீன் இன் யுவர் ஹெட். ஒவ்வொரு ஹெட் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீனா போகும். ரைட் டவுன் தி ஸ்டோரி இன் 5 to 10 sentences எழுதி. நான் சொன்னேன் எழுதினா உனக்கு மெமரி ஜாஸ்தி ஆகும். டெல் தி ஸ்டோரி இன்ஃபார்மலி டு as many people as possible. சும்மாவாவது ஒருத்தருக்கு அந்த கதையை சொல்லு. மேடையில போகும்போது ஒரு கதையை சொல்லு. அந்த கதையை 2 தடவை நீ ரிப்பீட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ எதையுமே வந்து ஒரு எஃபர்ட் இல்லாம பண்ண முடியாது. மெமரிக்கும் எஃபர்ட் வேணும். ஸோ திருப்பி அதை விஷுவலைஸ் பண்ணி அதை எழுத முடிஞ்சா எழுதி. பிகாஸ் கதை ஞாபகம் வச்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியாது, வயசானதான் தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ கதை, குழந்தைக்கு பாட்டி எல்லா குழந்தைகளும் பிடிக்கிறது காரணம் பிகாஸ் பாட்டிக்கு நிறைய கதை தெரியும். அதனால ப்ளீஸ் மெமரி as much as many stories only by repeating 100 times. Okay, so thank you very much. I think the 3 டாபிக்கும் கரெக்டா 1 hourல முடிச்சிட்டோம். Now if there are any questions, I'm willing to answer to all of you. Please raise your hands. I'll unmute them so that they can answer. புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? Everybody understood what is memory, what is BP, what is air pollution? இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. So any doubts please ask me, I'll answer. Another 5 to 10 minutes we shall ask
questions and answers. Yes, madam, first உங்க பேர் இல்லாதனால please unmute yourself. கணபதி சொல்லுங்க. What is the question? Unmute பண்ணுங்க. Unmute. வரதராஜன் unmute பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். கேளுங்க வரதராஜ் கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். இங்க லோ பிரஷர் ரேஞ்ச் சொல்லுங்க, ஹை பிரஷர் ரேஞ்ச் சொல்லுங்க, லோ பிரஷர் ரேஞ்ச் சொல்லுங்க. அப்புறம் லோ பிரஷர் வந்தா என்ன பண்ணணும், அது எப்படி வந்து சரி பண்ணணும்? ஹை பிரஷர் பத்தி தான் சொன்னேன். because high pressure is a killer. low pressure is a தொந்தரவு பிடிச்ச நோய். it's not a killer but it causes symptoms like giddiness. low pressure வந்தா blood pressure இருந்தா தான் பிரெயினுக்கு நிக்கும் போது போகும். லோ பிரஷர் இருந்தா பிரெயினுக்கு blood போகாது, அதனால மயக்கம் வரும். ஸோ மோஸ்ட்லி எழுந்து நின்னா மயக்கம் வருதுன்னா லோ பிரஷர் தான். புரிஞ்சுங்க, லோ பிரஷர்ங்கிறது இட் டசன்ட் கில் யூ பட் இட் மேக் யூ ஃபால் டவுன். லோ பிரஷர் வந்தா 2-3 ப்ராப்ளம் வரும். லோ பிரஷர் வந்தா இட் மேக் யூ ஃபால் டவுன். லோ பிரஷர் வந்தா மெமரி போயிடும், ஒரு டிசி ஆயிடும், ரொம்ப டிசினஸ் வரும். இதெல்லாம் லோ பிரஷர். எவ்வளவு லோனா 90/60 குறைஞ்சாதான் வரும். சும்மா 140/90 130/80 இருந்தா வராது. 90/60 குறையணும். நீ பிறந்த உடனே உன்னோட பிபி 90/60 அதுக்கு குறைஞ்சாதான் உனக்கு வந்து லோ பிரஷர் ப்ராப்ளம் வரும். லோ பிரஷர் ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்களா லோ பிரஷர் ஆனா? லோ பிரஷர்ல ஸ்ட்ரோக் இல்ல, ஹை பிரஷர் தான் ஸ்ட்ரோக். அப்படிங்களா? ஓகே. அடுத்த क्वेश्चन வந்து அந்த பல்ஸ் ரேட் குறைவா இருக்கு, அதுக்கு அதனால என்ன ப்ராப்ளம், அது எப்படி சரி பண்ணலாம்? பல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். நார்மலா ஒருத்தருக்கு எவ்வளவு பல்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, பட் எனக்கு வந்து சம்டைம் 40 வருது, 42 வருது. பல்ஸ்ங்கிறது நார்மலா 60ல இருந்து 90 மட்டும் இருக்கலாம். நிறைய பேர் 72 தான் பல்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. 60ல இருந்து 90 மட்டும் இருக்கலாம். பிகாஸ் குழந்தைகளுக்கு பல்ஸ் வந்து 90ல இருக்கும், அடல்ட்ஸ்க்குலாம் வந்து 60ல இருக்கும். குழந்தை பிறக்கும் போது பல்ஸ் ரேட் ஹையா இருக்கும். 160ல ஆரம்பிக்கும் குழந்தை பிறந்தவொடனே. அப்படியே இறங்கி 90ல வந்து 14 வயசுல 90 வந்துடும். அதுக்கப்புறம் 40 வயசுல 60 வந்துடும். பிபி வந்து 90/60ல இருந்து அப்படியே ஏறி 140/90க்கு வயசானவனும். ஸோ பிபிங்கிறது ஏறும், பல்ஸுங்கிறது இறங்கும். ஸோ அந்த பல்ஸ் ரேட் வந்து ஜென்ரலா ஒரு 60 இருக்கணும். 60க்கு மேல 90க்கு மேல போனா படப்பட போகும். 60 கீழே வந்ததுன்னா 60 கீழே வந்தா ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தெரியவே தெரியாது. பிளட் ஃப்ளோ குறையும். பிகாஸ் ஹார்ட் அப்படியே ஸ்லோவா தான் அடிக்கிறது, பிளட் ஃப்ளோ குறையும், டயர்ட் ஆயிடும். ஜென்ரலா பல்ஸ் ரேட் குறைஞ்சா நல்லதுங்கிறாங்க. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் போரிஸ் ஜான்சன் ஒருத்தன் டென்னிஸ் பிளேயர், அவனோட பல்ஸ் ரேட் வந்து வாஸ் ஒன்லி 30 ஆல் த டைம். பிகாஸ் நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா பல்ஸ் ரேட் 30 வந்துடும். பிகாஸ் நீ the more you exercise in the world, your heart rate, பிகாஸ் நீ விளையாட 100, 140, 130ல இருக்கனால நார்மல் லைஃப்ல 30-40 வந்துடும். ஸோ பல்ஸ் ரேட் லோ வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் சொல்றாங்க. பல்ஸ் ரேட் வந்து 40 மட்டும் இருந்தா நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை. பட் 40க்கு குறைஞ்சலாம் இருந்ததுன்னா உனக்கு கஷ்டமாயிடும், உனக்கு வந்து பிளட் ஃப்ளோ இல்லாம இருக்கும். பட் நீ நிறைய எக்ஸசைஸ் பண்ணா 40ல இருந்தா ஒன்றும் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணாம 40ல இருந்தா இருக்கு, ஹார்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்ப பல்ஸ் ரேட் குறையும். அடுத்த டாக்டர், ஹவு டு அட்ரஸ் தி ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்குது, அதை எப்படி அட்ரஸ் பண்றது, எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது? ஸ்லீப்பிங் டிஸார்டர்ங்கிறது நான் ஸ்லீப் பத்தி கிளாஸ் எடுத்துட்டேன். நான் இது இருக்காது எடுத்திருக்கேனா எடுக்கல நினைக்கிறேன். மேபி வில் ஹேவ் ஒன் கிளாஸ் ஆன் ஸ்லீப்னா என்ன, ஸ்லீப்ல என்ன டிஸார்டர், அது ஒரு தடவை எடுக்கலாம். ஒரு தடவை ஸ்லீப்புங்கிறது ஸ்லீப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப். ஏன்னா 50% ஆஃப் லைஃப் கோஸ் இன் ஸ்லீப். அதுக்கு உண்மையா இல்லையா? 100 வருஷம் நீங்க இருக்கீங்கன்னா 12 hours நைட் ஃபுல்லா நம்ம தூக்கத்துல தான் இருப்போம். 12 hours 8 hours இருக்கா தூங்கிடுறோம். ஸோ 50% ஆஃப் லைஃப் கடவுள் வந்து ஸ்லீப் கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், இல்லாட்டி கொடுக்க மாட்டார். அப்படி 50% கொடுத்துருக்காரு. ஏன்னா 50% இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டே டைம் ஃபுல்லா நான் ஆக்டிவா இருக்கும் போது என்னோட ஹார்மோன்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் ஆயிடும். தூக்கத்துல தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெப்ளனிஷ் ஆகும். ஸோ தூங்கினாதான் உங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் திருப்பி வரும், இல்லாட்டி வராது. அதெல்லாம் தூங்காதவனுக்கு நெக்ஸ்ட் டே டயர்டா இருக்குன்னா ஹார்மோன்ஸ் இல்ல. ஹார்மோன்ஸ் வச்சுதான் என்னோட பாடியே இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. we are all controlled by our hormones. டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்தா மதம் பிடிச்ச ஆன மாதிரி ஆயிடுவான். ஸோ ஹார்மோன்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்மோனை ரெப்ளனிஷ் பண்ண தூக்கம் முக்கியம். இது தூங்காததுக்கு காரணம் முந்தைய காலத்துல எல்லா அனிமல்ஸ்க்குலாம் தூக்கத்துக்குலாம் ப்ராப்ளமே இல்லை பாருங்க. பிகாஸ் திங்கிங் வரிஸ் கிரீஸ், நாளைக்கு எங்க இருக்க போறோம், நாளைக்கு என்ன என்னோட ஒய்ஃப் யாரு ஒண்ணுமே தெரியாது. ஜாலியா இருக்குது, ஒண்ணுமே அது மாதிரி இருக்க தெரியணுமா.
நாம தான் மண்டே பிச்சுன்னு உட்காந்துருக்கோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், என்னது இதே நினைப்புல இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த நினைப்பு தூங்கும் போது அட்லீஸ்ட் எல்லா நினைப்பையும் விட்டுருங்க. இந்த டிவியை பார்க்காதுங்க தயவு செய்து. இந்த டிவி சீரியலை பார்த்தேன்னா உங்களுக்கு தூக்கம், அந்த மாமியார் மருமகள் சண்டே பார்த்தாவே உங்களுக்கு தூக்கம் போயிடும். பார்க்கவே பார்க்காதீங்க தயவு செய்து. ஓகே, செல்ல பார்க்காதீங்க. இந்த செல் இஸ் அனதர் திங், கம்ப்ளீட்டா உன்னோட தூக்கத்தை எடுத்துரும். இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா எல்லாருக்கும் சொல்லி தருது. இருட்டு ரூம்ல தூங்குங்க, லைட்டு போட்டு தூங்காதீங்க. பிகாஸ் நீங்க தூங்கும் போது ஒரு ஹார்மோன் மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மெலட்டோனின் ஹார்மோன் நீ தூங்கினா இருட்டா இருந்தாதான் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லாட்டி ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணா நீ இருட்டு ரூம்ல இருக்கும். கண்ணை கட்டிட்டு வேணாலும் நானும் ஒரு ஐபேட் வச்சிருக்கேன், அந்த ஐபேட் வச்சு தூங்கினா இருட்டா இருக்கும், படுத்தோன்னு தூங்கிடுவேன். ஸோ அதுக்கு அப்படி இல்லைன்னா மெலட்டோனின் ஹார்மோனே இப்போ விற்கிறான், ஒரு டேப்லெட் போட்டு டொமால் தூங்கிடுவேன். பட் அது மாதிரி தூக்க மாத்திரை போட்டு தூங்குவேன். பட் இது வந்து தூக்க மாத்திரை கிடையாது, உன்னோட நார்மல் ஹார்மோன் தான். பட் நம்ம பாடியே ப்ரொடியூஸ் ஆகுது, அன்னசரியா வெளியில வாங்க வேண்டாம். நீ கண்ணை கட்டிட்டு காமா இருந்தானா 10 நிமிஷம் தூங்கிடுவேன். நல்ல மியூசிக் இஸ் வெரி குட் ஃபார் அஃப்கோர்ஸ் பிரெயினுக்கு வந்து சூத்திங்கா இருக்குன்னு மியூசிக் தான். நல்ல மியூசிக் போட்டு கலங்க தூங்கிடுவேன். எனக்கு இந்த கழுத்துல ப்ராமினென்ட் தான், வெயின் வந்து ப்ராமினென்ட்டா தெரியுது. அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அந்த மாதிரி தெரியல. வயசானா நமக்கு ஃபேட் குறையும். ஃபேட் குறைஞ்சா இந்த வெயிட் எனக்கு தெரியல, அவங்கள மாதிரி எனக்கும் இருக்கு. as you grow older 70 years மேல போனா ஃபேட்ங்கிறது குறைஞ்சிடும். ஃபேட் குறைஞ்சா அடியில் இருக்கிற வெயின்ஸ், அடியில் இருக்க இது டெண்டன்ஸ் எல்லாம் தெரியாது. அது தப்பு கிடையாது. எஸ் ஓகே, thank you டாக்டர். வரதராஜனே எல்லாம் கேள்வி கேட்டார், பாக்கி யாரும் கேள்வி பார்க்கலாம். டாக்டர் ஒரு சின்ன டவுட். ஸ்வேதா நீங்க சொல்லுங்க. சனகோபன் சொல்லுங்க. சார் ஒண்ணும் இல்ல சார், ஞாபக மறதி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? ஆமா. அதே மாதிரி அத வந்து மறக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அதாவது மறந்து போறதுக்குன்றது ஏதாவது இருக்கா? ஏன்னா தூங்குறச்சே இதெல்லாம் ஞாபகம் எல்லாம் வருது அப்படிங்கிறா, அதனால கேட்கிறேன். இந்த தூங்கும் ஞாபக சக்தி செலவால பத்தி ஞாபகம் வந்துட்டே இருக்குன்னு ரொம்ப டியரா இருந்தானா மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உண்மைதான் அது, ஐ டோன்ட் அது. பட் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆனாதான் அது போகும். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆனோம், உலகத்துல இருக்க எல்லாமே செத்து போயிடுறேன், நானும் செத்து போறேன், எல்லாருமே செத்து போறோம், அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். இது ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா உனக்கு அந்த தாட் திருப்பி வந்துட்டு இருக்கணும். You have to accept anybody that is born in the world has to die, irrespective of any person. கடவுளே வந்து அவதாரம் எடுத்தா கூட திருப்பி போயிடுறார், புரிஞ்சுக்கோங்க. கடவுளே பண்ணும்போது நமக்குலாம் என்ன அது மாதிரி அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் மாதிரி ஏதாவது வச்சிருக்கல அந்த மாதிரி? ஒன்லி பாகவத படிங்க கம்ப்ளீட்டா போயிடும். சும்மா பாகவத படிச்சாங்க வேற எங்கயாவது கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணும். இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, death is a part of our life. Only truth after birth is death. பாக்கி எல்லாமே ட்ரூத்தே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. The moment you are born, only one thing is certain, that is death. நடுவுல நீ வந்து பிரைம் மினிஸ்டரையோ நீ வந்து டாக்டரோ அதெல்லாம் நடுதான். பட் ஒன் திங் சர்டன் இஸ் டெத். ஸோ அதனால டெத் ஆனா நம்ம கவலைப்படக்கூடாது. யார் டெத் ஆனாலும் ஓகே, அவங்க வந்து they have attained மோக்ஷா அப்படின்னு நினைச்சு ஜாலியா இருக்கு. ஓகே, நீயே போக போற, நீயே கொஞ்ச நாள் கழிச்சு போக போற. விஜி சொல்லு விஜய். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர் சார். வணக்கம், ஜெயகோபி. ஜெயகோபி சொல்லுங்க சார். இப்போ நான் நார்மலா நைட்ல 8 hours தூங்குறோம். ஆமா. பகல்லையும் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. அதிகமான தூக்கம் நல்லதா? எவ்வளவு நேரம் தூங்கலாம்? ஒரு மனுஷனுக்கு வயசா ஒரு 50-60 வயசு ஆனா 8 hours ஸ்லீப் இஸ் கம்பல்சரி. நீங்க 6 hour நைட் தூங்கி மத்தியானம் 2 hours தூங்கினாலும் தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. 10-12 மணி நேரம் தூங்கினா எப்ப தூக்கம் வருதோ தூங்க. நிறையாம எனக்கு கண்ணை மூடி தூங்கினா ரொம்ப சந்தோஷம். அந்த தூக்கத்துலதான் வந்து என்ன ஆகும், we get separated from our bodily life. ஆத்மா தெரிஞ்சு உன்னோட ஜீவாத்மா வந்து it gets attached to பரமாத்மா அந்த டைம்ல. அதனாலதான் தூங்கி இருந்தா அப்பாடி ஹாப்பியா இருந்தா ஒண்ணுமே தெரியாம ஆனா ஹாப்பியா இருந்தா ஃப்ரெஷ்ஷா ஆயிடுதுன்னு நம்மளே சொல்றோம். தூங்கி எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷா இருப்பா. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது காரணம் வந்து தூக்கத்துல தான் வந்து நீ ஹாப்பியா இருப்ப. உண்மையாவே ஒரு வரிசும் இல்லாம இருப்ப. நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஞாபகம் மாதிரி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க நல்லா பாடுறீங்கல்ல, அதான் நான் நினைக்கிறேன். டாக்டர், நான் ஜானகி பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு
தூக்க மாத்திரை போட்டுமே I can sleep only 5 hours. Is it okay for me? முடிஞ்ச மட்டும் தூக்க மாத்திரை போட்டு தூங்குறது நல்லது இல்ல. தூக்க மாத்திரை மெலட்டோனின் போட்டுக்கலாமா? அத மெலட்டோனின் போட்டுக்கலாம். மெலட்டோனின் ஒண்ணுமே பண்ணாது. அது எத்தனை மில்லிகிராம்? ஒரே ஒரு ஒன் டேப்லெட் ஆஃப் மெலட்டோனின். அது இந்த மாத்திரையோட பேர் மறந்து போயிட்டேன். மெலட்டோனின் கார்பைட். கம்மி ஃப்ரெஷ். அந்த மாத்திரையோட பேரு கம்மி ஃப்ரெஷ். ஒன் டேப்லெட் அட் பெட் டைம். அவ்வளவுதான். சுகமா தூங்குங்க. ஆனா நேச்சுரலா எழுந்துப்பீங்க. You will not have that the sleep artificially தூங்கின ஃபீலிங் இருக்கா. How long I can use? You can take it for life. ஒண்ணுமே ஆகாது. Very good. Okay, அத you should have suggested. எனக்கு ரெஸ்ட் I have been using point. ரெஸ்ட் பண்ணாதீங்க. ரெஸ்ட் ஸ்லோவா ரெஸ்ட்ல குறைச்சு இதுல கொண்டு வந்துருங்க. மெலட்டோனின். Okay. சரி, எனக்கு நீங்க அத வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். Thank you. எஸ். எனக்கு ஒரு டவுட் சார். என்ன சொல்லு விஜயா? கிருஷ்ணா சார். கிருஷ்ணதேஜா. கத்தி பேசு விஜய். கேக்கல சார். கிருஷ்ணா சார். ஒரு கிருஷ்ணா சொல்லு சார். ஒன்றும் இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு வந்து ரீசெண்டாக பிபி இது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். நார்மல் தான் 120/80. ஆனால் பிளட் மட்டும் கொஞ்சம் திக்காக வருதுன்னு சொன்னாங்க சார். அதுக்கு தின் பண்ணதுக்கு நேச்சுரல் வே ஏதாச்சும் இருக்கா இல்லை மெடிசன் யூஸ் பண்ணலாமா? வாட்டர் இஸ் a blood thinner. வாட்டர் நிறைய ரீஹைட்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கிறோம்? 4 லிட்டர் அந்த மாதிரி இருக்கு சார். எப்படி 4 லிட்டர்ஸ் நீ ஃபிக்ஸ் பண்ண? இல்ல வெயிட் இது பேஸ் பண்ணி சார். அப்படின்னா வெயிட் வச்சு கிடையாது வாட்டர். நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு யூரின் பாஸ் பண்றியோ அவ்வளவு குடிக்கணும். ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு யூரின் பாஸ் பண்ற? அளந்தது இல்லையா? அளந்தது இல்ல. நார்மலி ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 2.5 to 3 liters ஆஃப் யூரின் பாஸ் பண்ணுவான். அது நீ குடிக்கணும். ஸ்வெட்டிங்ல ஒரு 1/2 லிட்டர் போகும். சோ எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு உன் பாடி விட்டு ஃப்ளூயிட் போறதோ அந்த ஃப்ளூயிட் சாப்பிட்டா பிளட் திக்காது. ஓகே சார். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ஒரு டம்ளர் காத்தால மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி அவ்வளவுதான் குடிப்போம். ஒரு டம்ளர் வந்து 200 ml 800 ml தான் குடிக்கிறோம். அதனாலதான் திக்காய் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. சோ ஒரு நாளைக்கு ஞாபகம் வச்சு பாருங்க. என் பக்கத்துலயே ஒரு பாட்டில் வச்சிருப்பேன். 1 லிட்டர் பாட்டில். ஒரு நாளைக்கு 3 பாட்டில் வச்சிருவேங்க. இந்த ஹோல் எண்ட் ஆஃப் தி டே இந்த 3 பாட்டில் முடிச்சிருவேன். 3 லிட்டர் வந்துருவே கிடையாது. ஸோ வாட்டர் குடிச்சாலே போதும், மெடிசன் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இல்ல அப்கோர்ஸ் உனக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப கொலஸ்ட்ரால் ஜெயாச்சுன்னா அப்ப ஆன்டி கொலஸ்ட்ரால் யூஸ் பண்ணா பிளட் தின் ஆயிடும். ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் தேங்க்யூ. ஹலோ டாக்டர். டாக்டர் நான் லலிதா மூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். உங்களோட இந்த பிபி இது கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளம்னால மிஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்பீச். நீங்க ஏதாவது ரெக்கார்டிங் கொடுப்பீங்களா? அது நான் வந்து அந்த ஸ்லைட்ஸ் அப்படியே அனுப்பிச்சிடுறேன் ப்ளீஸ். அப்புறம் அசிடிட்டில ஒரு கிளாஸ் எடுங்க சார். அசிடிட்டி வேணுமா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்லீப் அண்ட் அசிடிட்டி வச்சுக்கலாம். ஓகே டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர். நீங்களே ஏதாவது சஜஷன் இருந்தா அது கூட நான் எடுக்கிறேன். டாக்டர் விஜய் ஏதோ கை தூக்கினே இருக்கா. சொல்லவே முடியல அவனால. பாவம் விஜய். டாக்டர் பாலசுந்தர் சொல்லுங்க சார். அப்கோர்ஸ் இது சம்மந்தம் இல்லாத ஒரு கொஸ்டின் தான் இது. என்னுடைய ரிசர்ச்சுக்கு வந்து அந்த பிளட் யூரியா நைட்ரஜன் 4.2 வந்துருக்கு. இஸ் இட் அலார்மிங்? பிளட் யூரிக் ஆசிடா? யூரியா நைட்ரஜன் BUN. BUN எவ்வளவு வந்திருக்கு? 4.2 வந்திருக்கு. இல்ல 4.2 பிளட் யூரியாங்கிறது we say as 40 up to 40 is normal. 4.5 இருக்காது. வேற ஏதாவது கணபதி சார் நீங்க வந்து அன்மியூட் பண்ணணும். கணபதி அன்மியூட் பண்ணாதான் தெரியும். நீங்க கணபதி நீங்க பேசுறது கேட்கல. எஸ் ஹலோ, கணபதி சுப்பிரமணியம் சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஒரு அப்சர்வேஷன் நான் பார்த்தேன். ஆக்சுவலா ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லும்பொழுது எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் தட் மை பிரெத் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். லைக் ஒரு முன்னாடி ஒரு ஸ்டான்ஸா ஃபுல்லா சொல்றேன்னா இப்போ வந்து ஒரு 2 lines தான் சொல்ல முடியறதுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சரி, இது ஏதாவது அப்கோர்ஸ் ஐ எம் ஹைப்பர் டென்சிவ். நான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன் லாங் டைமா இருக்கு. வேற எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. ஸோ இது
ஏஜா இல்ல ஐம் 63 இல்ல Age தான். பண்ணிக்கணுமா? அது ஏஜ் தான், அது ஏஜ் தான். கொஞ்சம் பிராணாயம் பண்ணிட்டு பண்ணுங்க. பிராணாயம் பண்ணிட்டு பண்ணா அது கொஞ்சம் குறையும். டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்ணா கொஞ்சம் குறையும். பட் ஏஜ் ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் பிரெத்தோட இது குறையும். ஆஸ் வி க்ரோ ஓல்டர் ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் ஏறிடும். அதனால கொஞ்சம் தான் பிரெத் இருக்கும். சின்ன வயசுல இருக்கிற இது கிடைக்காது நமக்கு. அதனால பிராணாயம் பண்ணி டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணா குறையும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். விஜய் எங்க போனா? அதோ கேட்டேன், கேட்க பார்த்தா உண்மைக்கு வரவே இல்லை. கணபதி சார், நீங்க அன்மியூட் பண்ணி தான் கேட்கும் எனக்கு. எஸ், வேற யாராவது டவுட் இருக்கா? சார் சுப்பிரமணியம் பேசுறேன். சுப்பிரமணியம் சொல்லுங்க. சுப்பிரமணியம், வெங்கட சுப்பிரமணியம் சொல்லுங்க. சிங்கபெருமாள் கோயில். நான் உங்களோட பேஷண்ட் தான். எனக்கு இந்த பிபியை பத்தி அந்த டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, நான் அனுப்புறேன். அந்த இது வேணா அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் அனுப்புறேன், ஈஸியா இருக்கும். நான் படிக்கிறது மீதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் என்னோட மெம்பர் சொன்ன மாதிரி இந்த அசிடிட்டி. நெக்ஸ்ட் அசிடிட்டி, ஸ்லீப், அது ரெண்டும் வேணும். வேற ஏதாவது இன்னும் ஒரு டாபிக், 3 டாபிக் வச்சுக்கலாம். அப்பதான் யூஸ்ஃபுல்லா. மாசம் ஒரு தடவை பண்றோம் 3 டாபிக். இன்னொரு டாபிக் என்ன வேணும்? மீனியஸ் டிசீஸ் டாக்டர். மீனியஸ் டிசீஸா? மீனியஸ் disease is vertigo. It's called vertigo. Meanies disease, vertigo. Okay, we'll have these 3. Vertigo, cervical spondylitis and Meniere's disease. Sure. Meniere's disease is the vertigo தான். It's a common thing. Vertigoல நிறைய இது இருக்கு, அது சொல்றேன். So vertigo, sleep, இன்னொன்னு என்ன சொன்னோம்? எனக்கு கன்ஃபியூஸ் acidity. So gastrointestinal system acidity, vertigo, and இன்னொன்னு வந்து மூணாவது colon cleaning கூட சொல்லலாம் டாக்டர். என்ன சொன்னோம்? இல்ல acidity, vertigo, இன்னொன்னு என்ன சொன்னோம்? மூணாவது பாருங்க, இதே ஞாபகம் இல்ல பாருங்க. sleep சார். sleep சரி, இது மூணு போறோம். 3 மேல போட்டா சரி, நம்ம பிரெயினே வந்து லிசனிங் கெபாசிட்டிங்கிறது 45 நிமிஷம் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் வந்துரும். ஆமா, அதுக்கு எப்பயுமே ஸ்கூல்ல கூட ஒரு கிளாஸ் வந்து 45 மினிட்ஸ் தான் வைப்பா. அதுக்கு மேல வைக்க மாட்டா பாரு. 45 மினிட்ஸ் ஏன் வைக்கிறானா, the brain can listen to anything only for 45 minutes. அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுமா. So 45 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் क्वेश्चन ஆன்சர் செஷன் வச்சிடணும். டாக்டர், அதுக்கப்புறம் நீங்க கோலன் கிளீனிங் பத்தி சொல்லுங்க. அது ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. நம்ம கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைன்ல லோவர் இன்டெஸ்டைன்ஸ் பண்ணும்போது நான் சொல்றேன் கோலன் கிளீனிங் எவ்வளவு முக்கியம்ங்கிறது. டாக்டர், அப்புறம் ஒரு விஷயம், இந்த ஃப்ளூ வேக்சின் இந்த வருஷத்துக்கு வந்துருச்சா டாக்டர்? வந்தாச்சு. நவம்பர்ல வரும், வந்துட்டு இருக்கு. எவ்ரி ஒன்ஸ் இன் a year ஃப்ளூ வேக்சின் போட்டா இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது வைரல் இன்ஃபெக்ஷன் வராது. சோ அது போடணும்ங்கறியா? அடல்ட் வேக்சின்ல 2 தான் இருக்கு. ஒன்னு ஃப்ளூ வேக்சின், இன்னொன்னு வந்து நிமோனியா வேக்சின். நிமோனியா வேக்சின்ங்கிறது ஒன்ஸ் இன் 5 years போட்டுக்கணும். ஃப்ளூ வேக்சின்ங்கிறது எவ்ரி இயர். ஃப்ளூங்கிறது வைரஸ் தடுக்கும். உங்க கிளினிக் வந்தா போடலாம் இல்லையா? போடலாம். ஃப்ளூ வேக்சின். ஓகே. இந்த வேக்சின்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டான். 2000, 1800 அது மாதிரி ஆகிட்டான். அதுதான் குறைக்கணும்னு நாங்க கேட்டுட்டே இருக்கோம். நாங்க மோடிட்டு எழுதிட்டே இருக்கோம். ப்ளீஸ் ரெடியூஸ் அட்லீஸ்ட் 500, 600. ஸோ எல்லாரும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் யூஸ் ஆகணும். எல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் பண்ணனால இருக்க முடியல. சார், இந்த நிமோனியா வேக்சின் வந்து நான் புக் பண்ணுவேன் உங்ககிட்ட. ஃபோன் பண்ணிட்டா சரி. நிமோனியா வேக்சினும் 2000 ஏதோ தான். பட் அதுவும் நீங்க வரேன்னு சொல்லிட்டா வாங்கி வச்சிரும். பிகாஸ் நம்ம ரொம்ப நாள் வாங்கி வச்சு ஏதாவது கரண்ட் அட்டாச் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணி கெட்டு போயிடும். அதனால தான் நாங்க வேக்சின் ஃபார்மால இருந்தே எடுப்போம். அவன் வந்து 24 hours கரண்ட் வர மாதிரி. அதனால நாங்க வந்து சொல்லிதான் 1-2 வேக்சின் மாதிரி வச்சுக்க மாட்டோம் ஜாஸ்தி. நிமோனியாங்கிறது பாக்டீரியா ப்ரொடெக்ட் பண்ணும். ஃப்ளூ வேக்சின்ங்கிறது வைரஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். Vijay, சொல்லு Vijay, முதல்ல சொல்லு. Actually, I think there was something wrong with my audio, so I could not be heard. Good. Okay, you said that BP normal 60 இருந்தால okay அப்படினா. That is what இல்ல. நீ பிறக்கும்போது 60/40 இருக்கும்.
But when you come of age, you come to 130, 128. Sorry, BP இல்ல pulse. Pulse வந்து 60. Normal resting இது 60, 65 60 to 90 is normal. 60 to 90. அதுக்குள்ளதான் இருக்கு. But there are some people who keep saying that walking, when you should walk rapidly fast and you should increase it to 110, 120 gra. But even when I walk on a treadmill or something, I have seen that my pulse doesn't go over 90, 92 of it. Is this okay or actually should it go up? நீ வந்து ரொம்ப விக்ரஸா மூச்சு இறக்க ஓடினா பல்ஸ் 100 மேல போகும், இல்லாட்டி போகாது. ஓடணும் அப்படியே ட்ரெட்மில்ல 6ல வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஓடினா பல்ஸ் ரேட் ஏறிடும். கால் முடியாது இல்ல, நீ சொல்றதுலாம் காசா இருக்கு. அதனால ஒண்ணுமே பயம் கிடையாது. நீ எவ்வளவு பல்ஸ் பத்தி கவலைப்படாத. நீ வந்து உன்னோட பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு என்னென்ன முடியுமோ பண்ணு. இல்ல அப்படி சொல்லல, நான் பயப்படல. என்ன நீ இவ்வளவு நடக்கிறேங்கிற, உன் பல்ஸ் வந்து 110க்குலாம் போகும், என்ன போலங்கிற அப்படிங்கிற அந்த மாதிரி இது இல்ல don't worry about pulse rate. Don't keep on measuring pulse rate and all that. Just do your exercise, giving you that freshness. There is exercise முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும், பாத்திருக்கியா? ஆமா, ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதான் வெரி குட். எக்ஸர்சைஸ் ஹாப்பினஸ்னே சொல்லுவாங்க. எக்ஸர்சைஸ் பண்ணா நிறைய பேர் ரொம்ப குஷியா இருப்பாங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர், மிஸ்ஸஸ் சுகுமார் பேசுறேன்னா, இது வந்து my husband is a COPD patient, you know. அவர் வந்து அவரோட ஆக்சிஜன் லெவல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. லைக் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சா 85ல இருந்து ஆரம்பிச்சுட்டு 92 வரைக்கும் போறது, டக்குன்னு போறது. பட் இட் ஃப்ளக்சுவேட்ஸ். ஆத்துல வந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் வாங்கி வச்சுருக்கோம் நாங்க. வெளியில வந்தாருன்னா இம்ப்ரூவ் ஆகுது. அது வந்து எது வந்து சேஃப் இது ஆக்சிஜன் லெவல்ல ஃபார் சிஓபிடி பேஷண்ட்? நார்மலா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், இப்ப எனக்கு வந்து நார்மல் லங்ஸ் நல்லா இருக்குன்னா என்னோட ஆக்சிஜன் should be 100 புரிஞ்சுக்கோ. 95 to 100 மினிமம் இருந்தாகணும். தட் இஸ் வெரி குட். பட் சிஓபிடில 95 மேல போறது கஷ்டம், வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் யூ ஹவ் டிஸ்ட்ராய்ட் யுவர், there is the air pollution, something has destroyed his lungs. He doesn't have 100% lungs, he may have 80%, 70% lungs. அதுக்கு ஏத்தாப்புல ஆக்சிஜன் இருக்கும். அதனால 85 to 95 குள்ள தான் இருக்கும். ரீடைன் பண்ண முடியல. லைக் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து 85ல தான் ஸ்டார்ட் ஆகுது மோஸ்ட்லி. பட் அந்த ஃபெட்டிக் இருக்கு, ஆல் தி டைம் ஐ ஃபீல் டயர்ட் அப்படிங்கறார். இஸ் இட் டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன்? இதனால டயர்ட்னஸ். தி ஆக்சிஜன்ங்கிறது பிராணவாயு. பிராணா அப்படின்னா என்ன அர்த்தம்? லைஃப். உனக்கு ஆக்சிஜன்னா உன்னோட லைஃப். பெட்ரோல், காருக்கு பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நமக்கு பிராணா, ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லைன்னா உனக்கு எனர்ஜியே கிடையாது. அந்த ஆக்சிஜன் தான் அழிக்கிறது சிஓபிடி. அதுதான் ஏர் பொல்யூஷன். அதுக்காக தான் பாடுபட்டு இருக்கோம். ப்ளீஸ் டோன்ட் கெட் ஸ்பாயில், டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஏர், டோன்ட் ஸ்பாயில் யுவர் லங்ஸ் பை கோயிங் அவுட் அண்ட் பொல்யூஷன் சொல்லி. ஸோ மாஸ்க் போடுறா, இந்தியா போனா மாஸ்க் போடணும் போது, ஸோ தட் டு அட்லீஸ்ட் அவாய்ட் தட் டூ மச் ஆஃப் பொல்யூஷன். வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூ ஹவ் டிஸ்ட்ராய்ட், கையை வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வளராது. அது மாதிரி ஒன்ஸ் யூ ஹவ் டிஸ்ட்ராய்ட் தி லங்ஸ், யூ கேனாட் ரீகெயின் தட் லங்ஸ். டாக்டர். எஸ் டாக்டர் பாலசுந்தர் அகேன். சொல்லுங்க. பாலசுந்தர் அகேன். டாக்டர், இந்த நிஜத்துக்கு எப்போதுமே இந்த பல்ஸ் ரேட் வந்து அபோவ் 80 தான் டாக்டர் இருக்கு. 80 to 90, 95 வரைக்கும் போறது. நான் சொன்னேனே 60 to 90 இஸ் நார்மல். நிறைய பேர் என்ன 70 தான் நார்மல் நினைச்சு 80 எல்லாம் பேடுங்கறாங்க. இல்ல 90 மட்டும் நார்மல். டோன்ட் ஓகே. எஸ். அகேஷனலா 100 கூட போறது. அகேஷனலா இல்ல, அகேஷனலா போகும். பட் எப்பவுமே 100ல இருக்காது. எப்பவுமே 100ல போகாது. 90 up to 90 ஹலோ எதுமே வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது பாடியில. எதுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. ஹைட் எல்லாருக்கும் காமன் கிடையாது. வெயிட் கிடையாது. எதுமே கிடையாது. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்காரு. ஒருத்தருக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ்டா இருக்கும், ஒருத்தருக்கு ஹார்ட் ரேட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வாழ்க்கோம். ஓகே டாக்டர், thank you. Any other doubt? ஜெயலட்சுமி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணணும். அன்மியூட் பண்ணாதான் முடியும். கேட்கல எனக்கு. கேக்குறதா டாக்டர்? இப்ப கேக்குது, சொல்லுங்க. கேக்குறதா? எனக்கு இந்த சம்டைம்ஸ் கண்ணு வந்து ரொம்ப பிளட் அப்படி கிளாட் ஆன மாதிரி ஆயிடுறது, ஏதாவது ஐஸ்ல. அது வந்து டாக்டர்கிட்ட பார்த்து அது இந்த மாதிரி பிபி ஷூட் ஆயிருக்கு அந்த டைம்லங்கிறார்.
அது எப்ப ஷூட் ஆகுறதும் ஒண்ணுமே தெரியல. பிபி மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இல்ல அது வீட்ல பிபி ஏதாவது உண்டா அதுக்கு? அந்த பிபி மிஷின் வச்சிருக்கல, நான் காமிச்சேன் ஒரு மிஷின் வச்சிட்டு இருக்கேன். அது வச்சு செக் பண்றல காத்தால ராத்திரி வச்சுக்கிறேன். எனக்கு அது சரியா இருக்காங்கிறது எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. உண்மையோட ஒரு கத்து கொடுக்க சொல்றேன். நீங்க எங்க இருக்க? நீங்க வீட்ல? நான் வந்து மடிப்பாக்க நான் வருவேனே டாக்டர். மடிப்பாக்கறனா நீங்க ஒரு தடவை அதை எடுத்துன்னு வாங்க, என்னோட கிளினிக் அசிஸ்டன்ட் வச்சு அழகா கத்து கொடுக்குறேன். நீங்க அதை வச்சுட்டு பாத்துட்டே வந்தேன்னா காத்தால ராத்திரி எப்ப பிபி ஏறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பட்டு படுத்துருக்கோம், அவ்வளவுதான். படுத்துட்டா பிபி இறங்கிடும். அது சரி. அதான் எனக்கு எப்போது தான் அப்படி ஆகிறது. அது எப்ப வருதுன்னு எனக்கே தெரியாது. அது நீங்க பண்ணிட்டே இருக்கணும். எப்போ வருதுன்னு தெரியாது. எப்போ வருதுன்னு தெரியாதனால காத்தால ராத்திரி பண்ணிடுப்பா. இப்ப நான் வந்து என்னோட பிபி வந்து 140/90. நான் 140/90 இருக்கும்போதே நான் காத்தால ராத்திரி நான் செக் பண்ணிட்டே இருப்பேன். எப்பயுமே செக் பண்ணுவேன். அது மாதிரி பாத்துட்டே தான் இருக்கும். சரி, சிலதெல்லாம் வழி இல்ல, செக் பண்ணி தான். அந்த நான் மிஷின் எங்க எடுத்துட்டு வரேன் டாக்டர். வரத்த என்னோட இது கரெக்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னோட மிஷின்ல எப்பவுமே லோவா தான் காமிக்கிறது. பிபி ஹையாவே காமிக்கிறது. உங்க மிஷின் எடுத்துட்டு வாங்க, என்னோட மிஷின்லயும் செக் பண்ணி கரெக்டான்னு பாத்து. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். அப்புறம் இந்த பிபி செக் பண்றது டைம் இருக்கா டாக்டர்? பிபி வந்து அன்மியூட் போடுங்க. வேற அப்ப இது போடுங்க. நான் பெஸ்ட் வே டு செக் தி பிபி ஏர்லி மார்னிங் லேட் நைட் ரெண்டு வேளை செக். அத எடுத்து பண்ணினேன். நீங்க பண்ணனும், அப்பதான் எனக்கு தெரியும். டாக்டர் தேங்க்யூ டாக்டர். தூங்கும்போது நேச்சுரல் மெடிசன் என்னன்னா மெலட்டோனின் ஒரு கம்மி ஃப்ரெஷ்னு ஒரு டேப்லெட் இருக்கு. தட் இஸ் நேச்சுரல் ஹார்மோன் தட் இஸ் ப்ரொடியூஸ் பட் நமக்கு தூங்குறதுக்கு காரணம் மெலட்டோனின். நைட்ல தூங்கும் இருட்டானோடனே மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகும். அனிமல்ஸ்க்கும் நமக்கும் டக்குன்னு தூங்குறோம். ஸோ மெலட்டோனின் இஸ் கால்ட் ஸ்லீப் ப்ரொடியூசிங் ஹார்மோன். அந்த ஹார்மோன் குறைஞ்சா கூட நமக்கு தூக்கம் வராது. நிறைய பேருக்கு அந்த டென்ஷனால ஹார்மோன் குறைஞ்சிரும். அதனால நம்ம மெலட்டோனின் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அது என்ன மெடிசன்? நீங்க கம்மி ஃப்ரெஷ்னு ஒரு மாத்திரை. கம்மி ஃப்ரெஷ் ஸ்பெல்லிங் என்ன டாக்டர்? GUMMI கம்மி ஃப்ரெஷ் FRESH. அது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்குமா? எல்லா ஓ ரைட், थैंक यू. இந்த அஸ்வகந்தாவும் அது மாதிரி தான் மூர்த்தி. அஸ்வகந்தா ஹிமாலயாஸோட இல்ல கிடையாது. இட்ஸ் நாட். ஜெயஸ்ரீ குடுக்கலாமா? அது கம்மி ஃப்ரெஷ் கொடுக்கலாம், எல்லாரும் சாப்பிடலாம். கம்மி ஃப்ரெஷ்ங்கிறது நார்மல். பட் அது கூட தூக்கம் வரலன்னா சாப்பிடணும், சும்மா சாப்பிடக்கூடாது. அவளுக்கு தானே அந்த மாதிரி இருக்கு. தூக்கம் வரலன்னா கொடுக்கலாம் கம்மி ஃப்ரெஷ். அப்புறம் டாக்டர். எஸ் டாக்டர் வந்து இது வெயிங் மிஷின் அப்புறம் வந்து பிபி மிஷின், இது ரெண்டும் எது நல்ல மிஷின் சொல்ல முடியுமா? வெயிங் மிஷின் இல்லையா? ஆமா, வெயிங் மிஷின்ல எந்த மிஷின் நல்லா இருக்கும்? அதே மாதிரி பிபிக்கு எந்த மிஷின் நல்லா இருக்கும்? பிபிக்கு ஆம்ரான் ஒன்னு இருக்கு. ஆம்ரான் இஸ் வெரி குட், சீப் அண்ட் குட். ஆம்ரான் weighing machine வந்து weighing machine ஆம்ரான் வந்து நல்லா இருக்கு. ஆம்ரான் இஸ் an American company which produce quality medicines, quality instruments. weighingக்கும் ஆம்ரானா? ஆம்ரான் இஸ் குட். ஆம்ரான் வந்திருக்கு, இப்ப நல்லா இருக்கு. weighing இன்னொரு மிஷின் கூட பார்த்தேன், ஒரு நல்ல மிஷின். இதுல அமேசான்ல நல்ல weighing machines இருக்கு அவைலபிள். ஓஹோ, இது என்ன டைத்துக்கு எடுக்கணும் பிபி எடுக்கிறதுக்குனாக்கா? early morning எழுந்தோம்னா ஒரு தடவை பிபி எடுங்க, தூங்கும்போது ஒரு பிபி. அதான் கரெக்ட். பிகாஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் தி டே உங்க பிபி ஏறும் இல்லையா? சோ தூங்கும்போது ஹையா இருந்ததுன்னா then you have to take medicine. அதே மாதிரி வெயிட்க்கு டாக்டர், வெயிட் எப்ப எடுக்கிறது? வெயிட் வந்து டெய்லி எடுத்துட்டு இருக்க வேண்டாம். வெயிட்லாம் வீக்லி ஒன் சண்டே வெயிட் எடுக்கும். பிகாஸ் வெயிட் அப்படியே மாறாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கிராம்ஸ் சேஞ்ச். ஓகே, வீக்லி ஒன்ஸ் வெயிட். ஓகே, thank you டாக்டர். thank you. சோ எல்லாத்தையும் உத்தரவு வாங்கிக்கலாமா? கணபதி நீங்க அன்மியூட் பண்ணல. கணபதி நீங்க எப்படி பண்றதுன்னு தெரியலையா? அங்க நீங்க கீழே போனா ஆடியோன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. ஆடியோ இருக்கா? அதை பிரஸ் பண்ணுங்க. நான் என்னால பண்ண முடியுமா பாக்குறேன். டாக்டர் சொல்லுங்க. அது
சொல்றீங்க, ஸ்பெல்லிங் என்னது? OMRAN, ஓம்ரான். OM RAN. REN RAN, ஓம்ரான். ஓகே ஓகே, RAN. ஓகே, தேங்க் யூ. OM RAN. கணபதி நீங்க பாருங்க, அந்த இதுல மியூட், அந்த ஆடியோல போய் கிளிக் பண்ணா மியூட்னு வரும், அன்மியூட் பண்ணுங்க அத. வந்துருது சொல்லுங்க. இப்ப பேசுங்க, இப்ப கேக்கும். பேசுங்க இப்ப. கணபதி சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அவரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ஒரு கிளாஸே வந்து ஹவு டு யூஸ் செல்போன் சொல்லி தரணும் போல இருக்கு. நீங்க பேசுறது கேட்கல கணபதி. ஓகே, அப்ப நம்ம எல்லாருக்கும் உத்தரவு வாங்கிக்கலாமா? Thank you, doctor. Thank you very much. No doubt. Have a nice day. Thank you very much. Very much. Thanks a lot. Thank you, doctor. Thank you a lot. Thank you. So more than enough. Bye. Thank you, doctor. Thank you, Thank you, doctor. Thank you. Thank you. Next ஒரு சண்டேல இந்த 3 டாபிக்ஸ், acidity, vertigo and sleep, 3 வச்சுக்கலாம். Thank you, sir. Thank you. Thank you, doctor. Very much. Thank you, sir. Thank you. Okay.